சங்கீதம் 23 ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேசேஜ். ஆனா அது ரொம்ப அலட்சியமா எடுத்துப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக அவனும் தாழ்ச்சி அடையணும் அப்படி சும்மா கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அந்த ஒரு வசனத்திலே 1000 அர்த்தம் இருக்குது. அந்த ஒரு வசனம் புரிஞ்சாலே வாழ்க்கை மாறிடும். சும்மா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற அப்படி சொல்லக்கூடாது. படிக்கிற விதம் ஒன்று இருக்குது. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறையப்பட மாட்டேன். அப்படின்னா என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, கையின் பிரயாசம், ஊழியம், பிசினஸ், எதுலயுமே என்ன பண்ண மாட்டேனா? குறைவுபட மாட்டேன். ஆமென். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். there will be nothing lacking in my life. நீங்க எந்த பாதையில நடந்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில நடந்து கொண்டு இருக்கிறீங்க, புயலுக்குள்ள இருக்கிறீங்க, அதுவே முக்கியம் இல்லை. இப்போ யார் உங்களோட அங்க இருக்கிறாருன்றதுதான் முக்கியம். இது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் முக்கியம். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹியூமன் லவ் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த அன்பை பார்த்து நல்லா கவனிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மனுஷ அன்பை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா, ஆண்டவரும் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் நம்மளை நேசிக்கிறார் போல. நான் செய்யறதை வச்சுதான் நேசிப்பாரு. நான் எந்த அளவுக்கு செய்யறேனோ அதை வச்சுதான் நேசிப்பாரு. நான் எதுவுமே செய்யலன்னா ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டான்னு சொல்லி நம்மளும் என்ன பண்றோம்? பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போயிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா செயல், கிரியேன் ஓரியன்டா போயிட்டோம். நான் கர்த்தருக்காக தான் செய்யணும். பெர்ஃபார்மன்ஸ், இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் நீங்க செய்யணும். கர்த்தருக்காக நீங்க எதுவும் செய்ய, என்னைய கர்த்தர் ஊழியம் செய்ய சொல்லியிருக்கா, நான் ஊழியம் செய்யறேன். அதனால என்னால நல்லா செய்ய முடியுது, சந்தோஷமா செய்ய முடியுது, திருப்தியா செய்ய முடியுது. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? அதை கண்டுபிடிங்க, அதை செய்யுங்க. நம்மளா ஒரு முடிவு எடுக்கிறது, நம்மளா ஒண்ணு செய்யறது, செஞ்சு முடிச்சுட்டு கர்த்தர் ஏன் பிரதர் இதை அனுமதித்தார் பிரதர், கர்த்தர் ஏன் பிரதர். ஆதியாகமத்துல ரொம்ப அழகா வரும். யோசேப்பு அடிமையா இருக்கிறான், ஆனா வசனம் என்ன வருது? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு ஜெயில இருக்கிறான், ஆனா வசனம் என்ன வருது? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் சோர்ந்து போல பாத்தீங்களா? என்ன ஒண்ணும் நடக்கல, ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. என்ன தரிசனம் வருது இல்ல யோசேப்புக்கு? நீ உன் சகோதரனோட உயர்ந்திருப்ப, எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்னு அவன் நினைக்கல. பாருங்க என்னது இது, என்ன ஆண்டவரே? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன பிரதர் ஆண்ட தீர்க்க தரிசனம் நல்லா வருது, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அப்படி கேட்டு நான் பாத்திருக்கேன். தீர்க்க தரிசனம் சூப்பரா இருக்கு பிரதர், வாக்கு தத்தெல்லாம் சூப்பரா இருக்கு பிரதர், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது பிரதர். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who promised is faithful. அவர் நிச்சயமா நிறைவேற்றுவாருங்க, அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். He who promised is faithful. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவருங்க அவரு. ஹalleluya. அவர் எப்படிங்க விடுவாரு உங்களை? ஏன்னா அவர் தானே வாக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் தாவீதை ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க? ஏன் தாவீது பெரிய ஒன்றும் பெரிய உத்தம புத்திரம்லாம் கிடையாது. தாவீது ஒன்றும் கரெக்டா, நீங்களே தாவீதோட நல்லவங்க தான் நீங்க எல்லாருமே. ஆனா தாவீதை பத்தி தான் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன்றாரு. ஏன்னா தாவீது பிரச்சனை கர்த்தர்ட்ட தான் ஓடுவான், எந்த மனுஷன்கிட்டையும் ஓட மாட்டான். ரன் டு காட், ரன் டு காட். நான் எப்பவுமே ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், கர்த்தர்ட்ட ஓடிடுங்க, கர்த்தர்ட்ட ஓடிடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். சங்கீதம் 23 4வது வசனத்தை வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். ஸோ கடந்த 2 தமிழ் மீட்டிங்லையும் சங்கீதம் 23 இருந்து சத்தியங்களை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சங்கீதம். சங்கீதம் 23 எனக்கு தெரியாத சங்கீதமே கிடையாது. அதெல்லாம் சின்ன பையனா இருக்கும் பொழுதே, சிறு வயதிலே சண்டே ஸ்கூல் போகும்பொழுது அங்கெல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லிடுவாங்க. மனப்பாடமா தெரியும் சங்கீதம் 23. ஆனா நிறைய நேரம் எந்த வசனங்கள்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும், அதாவது ரொம்ப ஃபெமிலியரா இருக்குமோ, அதெல்லாம் பெருசா நம்ம கவனிக்கவே மாட்டோம். அந்த சங்கீதம் 23 ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது பேசேஜ். ஆனா அது ரொம்ப அலட்சியமா எடுத்துப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக அவனும் தாழ்ச்சி அடையணும் அப்படி சும்மா கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அந்த ஒரு வசனத்திலே 1000 அர்த்தம் இருக்குது. அந்த ஒரு வசனம் புரிஞ்சாலே வாழ்க்கை மாறிடும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், என் மேய்ப்பரா இருக்கிறார். அது எப்படி படிக்கணும் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், சும்மா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படி சொல்லக்கூடாது. படிக்கிற விதம் ஒன்று இருக்குது. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். அப்படின்னா என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, கையின் பிரயாசம், ஊழியம், பிசினஸ், எதுலயுமே என்ன பண்ண மாட்டேனா? குறைவுபட மாட்டேன். ஆமென். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். there will be nothing lacking in my life. ஸோ இதை தான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அந்த இதை போடுங்க, அந்த தம்ப்நெயில போடு விஜய். போன டியூஸ்டே மீட்டிங்கோட தம்ப்நெயில் போடு, அப்புறம் தேர்ஸ்டே மீட்டிங்கோட தம்ப்நெயில் போடு. ஸோ நீங்க கண்டிப்பா என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. இதுதான் போன டியூஸ்டே பேசினது.
ஸோ நீ ஒன்றுக்கும் குறைபட மாட்டாய். ஸோ சங்கீதம் 23ல முதல் 2 வசனம், அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்தது வியாழக்கிழமை பேசினது வந்து கடவுள் ஒரு மனிதனை எவ்வாறு தேற்றுகிறார். இது வந்து சங்கீதம் 23 3வது வசனம். அவர் என் ஆத்மாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அந்த வசனத்தை பார்த்தோம். எப்படி ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து தேற்றுகிறார், அவனை திரும்பவும் ரெஸ்டோர் பண்றார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து சங்கீதம் 23:4 திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். ஸோ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். அதை ஹைலைட் பண்ணுங்க. அந்த தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் திஸ் வர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எங்க நடக்கிறீங்கன்றதே முக்கியம் கிடையாது. இப்போ வேர் யூ ஆர் வாக்கிங் டசன்ட் மேட்டர். ஹூ இஸ் வாக்கிங் வித் யூ மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஹalleluya. நீங்க எந்த பாதையில நடந்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில நடந்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன என்ன போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, எந்த எந்த அது என்ன சொல்றது, புயலுக்குள்ள இருக்கிறீங்க, அதுவே முக்கியம் இல்லை. இப்போ யார் உங்களோட அங்க இருக்கிறாருன்றதுதான் முக்கியம். இது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் முக்கியம். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஃபார் யூ ஆர் வித் மீ. டூ யூ நோ திஸ்? இதை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா அநேகர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனையின் மத்தியில போகும்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல என் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் உலகமே இப்படிதான் யோசிக்குது. கிறிஸ்தவர்களும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. பிரச்சனைக்குள்ள போகும்பொழுது கர்த்தர் இல்லை, அதனாலதான் பிரச்சனைக்குள்ள போறேன் அப்படின்றது தான் அவங்களோட தாட்டாவே இருக்குது. காட் இஸ் ஆப்சென்ட் ஹியர், காட் இஸ் நாட் பிரசன்ட் ஹியர். கர்த்தர் இந்த இடத்துல இல்லை, கர்த்தர் இந்த சூழ்நிலை இல்லை, அதனாலதான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே நான் போயிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய பொய். இது இப்படிதான் வந்து பிசாசு என்ன பண்றான், நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி என்ன பண்றான், வஞ்சித்து போடுறான். அதாவது ஆண்டவர் இந்த பிரச்சனையில உன் கூட இல்ல, இந்த சூழ்நிலையில உன் கூட இல்ல, இந்த இது வந்து நீ போய் மாட்டிக்கிட்ட. எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? நீனா போய் மாட்டிக்கிட்டடா, ஆண்டவர்லாம் உன் கூட இல்ல, சரியா? உன் கொழுப்பு, உன் திமிரு, நீனா போய் மாட்டிக்கிட்ட. இல்லைன்னா இன்னும் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்கன்னா, ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையை என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக்கி உன்னை அதுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. இந்த மரண இருளான பாதைக்குள்ள கர்த்தர் தான் அவனை நடத்தி கொண்டு போறாரு. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, கற்பிப்பதற்காக என்ன பண்றாரு, கர்த்தர் உன்னை இதுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணணும், இது கர்த்தர் தான் இந்த பாதையை உனக்காக உண்டாக்கி வச்சிருக்காரு. இந்த மரணம் இருளான பாதை, இந்த நெருக்கமான பாதை, இந்த புயலின் மத்தியில் கர்த்தர் தான் உன்னை கொண்டு போயிட்டாரியா. கர்த்தர், God is the one who is the author of this path. He is the one who created this path for you. நீ இந்த பாதையில தான் நடக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு. அது உனக்கு வந்து இந்த மரண இருளின் பாதையை வச்சுட்டார், நீ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இப்படிதான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. there is no situation or season in your life where there is no God or he is inactive in your life. அதாவது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சிச்சுவேஷனோ, எந்த ஒரு காலத்திலயோ கர்த்தர் இல்லாம அந்த காலமும் அந்த சூழ்நிலையே கிடையாது. இல்ல கர்த்தர் அந்த இடத்துல வந்து இன்ஆக்டிவா இருக்காரு, செயல்படாம இல்ல. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் இருக்கிறாரு, ஆனா எப்படி இருக்கிறாரு, செயல்படாம இருக்கிறார். இஸ் இன்ஆக்டிவ். இதுவும் நிறைய பேர் நம்புறாங்க. ஆண்டவர் இருக்கார் பிரதர், ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, கொஞ்ச காலத்துக்கு வந்து அவர் எப்படி இருக்காரு, அப்படியே நீங்க கொஞ்சம் நல்லா அடி வாங்கு, நல்ல மிதி வாங்கு, அப்பதான் உனக்கு எல்லாம் அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அப்படியே விட்டுட்டாரு. என்ன அதுதான் பாருங்களேன். நம்மள மாதிரி நம்ம கடவுளை பார்க்க கூடாது. நம்ம பிரச்சனையே என்னன்னா, கடவுளையும் நம்ம ரேஞ்சுக்கு இறக்கி வச்சிருக்கோம். கரெக்டா? கடவுளையும் நம்ம ரேஞ்சுக்கு இறக்கி வச்சிருக்கோம். அதான் என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட வந்து இந்த சத்தியங்கள்லாம் இந்த சத்தியத்துக்குள்ளெல்லாம் வரும் பொழுது, ஆண்டவர் நல்லவர், கிருபை உள்ளவர், இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்துக்குள்ளெல்லாம் வரும் பொழுது, கர்த்தர் உன்னுடைய தகப்பன், காட் இஸ் யுவர் ஃபாதர், அவர் ஒரு அன்பான தகப்பன் அப்படின்ற இந்த சத்தியத்தை அவர் கேட்கும் பொழுது அவர் என்கிட்ட சொன்னாரு, பிரதர் என்னால கர்த்தரை ஒரு நல்ல தகப்பனா பார்க்கவே முடியல பிரதர் அப்படின்றார். இப்படியே சொன்னார், ட்ரூ வேர்ட்ஸ் இப்படியே சொன்னார். நல்ல தகப்பனா பார்க்க முடியல. நல்ல மனுஷங்க அவரு, சொன்னவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஒரு சர்மார்க்கர், பிளேம்லெஸ் மேன், உத்தமமான மனுஷன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஐம் நாட் ஏபிள் டு see God as a good father அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் பிரதர், why you are not able to see him like a good father? ஏன் ஒரு நல்ல தகப்பனா பார்க்க முடியல அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, நான் பார்த்த தகப்பன் எல்லாம் ஒரு மாதிரி தகப்பன் தான்.
நான் பார்த்த தகப்பன் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரொம்ப ஒரு 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 ஹார்டு ஃபாதர், ஒரு டஃப் ஃபாதர், ஒரு ரொம்ப ரொம்ப எப்படி போடுறது, என்ன ரொம்ப எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறது, என்னை வந்து ஒரு மாதிரி பேசுறது, என்ன ரொம்ப கடிந்து கொள்றது, இந்த மாதிரி தகப்பனை தான் நான் பார்த்தேன். ஐ டென்ட் see a குட் ஃபாதர். ஏன்னா அவர் வளர்ந்த குடும்பத்துல அவங்க தகப்பன் அப்படி தான் இருந்திருக்காரு. அந்த பிரதரோட தகப்பன் இப்படி ரொம்ப he was a very hard and tough father. சோ இவருக்கு ஃபாதர், தகப்பன் அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு யார் மைண்டுக்கு வரா? அவங்க அப்பா தான் மைண்டுக்கு வராரு. காட் இஸ் யர் ஃபாதர். நான் சொல்றேன் பிரதர், காட் இஸ் யர் ஃபாதர்னு பாஸ்டர் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு எங்க அப்பா ஞாபகம் வந்துடுறாரு. புரியுதுங்களா? ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு ரொம்ப மோசமான ஒரு குடும்பத்துல வளர்ந்ததுனால ஒரு ஒரு அந்த ஃபேமிலியில ஒரு நல்ல அன்பான தகப்பனை பார்க்கல, ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அரவணைக்கிற ஒரு தகப்பனை பார்க்கல, ஒரு மர்சிஃபுல் ஃபாதர், இரக்கமுள்ள தகப்பனை பார்க்காததுனால உடனே ஆண்டவரையும் அப்படிதான் பார்க்குறேன். இன்னைக்கு உலகம் ஏன் வந்து காட் அப்படின்னா பயப்படுதுன்னா இதுதான் ரீசன். இதான் ரீசன். புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் ரீசன். எனக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. சரிங்களா? முக்காசி பேருக்கு இருக்கும். இங்க இருக்கிற இந்த மீட்டிங்ல இருக்க 27 பேர்ல 26 பேருக்கு இருக்கும் இந்த பிரச்சனை. ஏன்னா வந்து we have not seen someone as good as the father. அதாவது தேவனை போல நல்லவரை நம்ம இன்னும் பார்க்கவில்லாததுனால நம்ம வந்து தேவன் இவ்வளவு நல்லவர்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியல, மனசு இடிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா இல்லையாங்க? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே? இவ்வளவு நல்லவரா அப்படின்னும் போது இடிக்குது. ஏன்னா நம்ம நல்லவர்கள்னா நல்லவர்னா எந்த அளவுக்கு பார்த்திருக்கீங்க? ஒருத்தர் போய் நம்ம கேட்கறோம், ஐயா பசிக்குது அப்படின்னா அவர் என்ன கொடுப்பாரு? ஒரு 10 ரூபா கொடுப்பாரு. அதுதான் நல்லவர். நம்ம டெஃபினேஷன் வந்து என்னது? அதுதான் நல்லவர். பசிக்குதுன்னு கேட்டா 10 ரூபா கொடுத்தாயா, இல்ல 50 ரூபா கொடுத்தாயா, 100 ரூபா கொடுத்தாயா, அவ்வளவுதான் நல்லவர். கரெக்டா? ஆமென். பசிக்குதுன்னு கேட்கும் பொழுது 5000 பேருக்கும் ரொட்டியை கொடுத்து மீனை கொடுத்து 12 கூட மீதி எடுக்கிற ஒரு நபரை நீங்க பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? 5000 பேர் வந்து வெறும் புருஷர்கள் மட்டும் இருந்தாங்களா, மென் மட்டும் 5000 பீப்புளாம். அந்த 5000 பேருக்கும் அப்புறம் அவங்க மனைவிக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகள் கிட்டத்தட்ட 20,000 பேர் 25,000 பேர் இருந்திருப்பான். அவங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அதுக்கு பிறகு 12 கூட மிச்சம் இருந்துச்சான். இப்படி யாரா பார்த்திருக்கீங்களாங்க? இந்த மாதிரி தான தர்மம் பண்ணி யாரா பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க முடியாதுல்ல. we have never seen anybody like that, right? தானம் பண்ணி பார்த்திருக்கேன், நானும் தர்மம் பண்ணிலாம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணிலாம் பார்த்தது இல்லை. என்னங்க? பார்த்தது கிடையாது. தன்னை என்ன பண்றாங்க? வெறுத்துட்டு ஓடி போறானுங்க. சிலுவைக்கு இயேசு போகும் பொழுது பேதுரு என்னன்னா மறுதளிக்கிறான், யூதாஸ் காரியத்தினா காட்டி கொடுக்குறான், மற்ற சீஷர்கள் எல்லாம் ஓடி போறானுங்க. அது யோவான் புஸ்தகத்துல, யோவான் எழுதும் சுவிசேஷத்துல எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, ஒருத்தன் வந்து தன்னோட மேலாடையை வந்து கலட்டி விட்டுட்டு ஓடி போனானா. இப்படி எழுதியிருக்குங்க. பிடிக்க வராங்களா, இப்போ விடுறா சாமி விட்டா ஓட்டன்னு சொல்லி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு திப்பு திப்புன்னு ஓடுறானா. யாரு? இவனுங்க இயேசு கூட இருந்தவனுங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஓடி போயிட்டானுங்க, ஒரு பயல்ல கூட. ஆனா சிலுவைக்கு போய் இயேசு மரித்து 3ஆம் நாள் எழும்பி திரும்ப வராரு பாருங்க. திரும்ப வந்துட்டு யோவான் எழுதின சுவிசேஷத்துல அருமையான பகுதி, அந்த வசனத்தை படிச்சிருவோம். 21வது வசனம். இவனுக்கு எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டானுங்க. 21வது அதிகாரம், கடைசி அதிகாரம், யோவான்ல கடைசி, எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டானுங்க. மீன் பிடிக்க போயிட்ட போது இயேசு அவங்க பின்தொடர்ந்து வராரு. பின்தொடர்ந்து வந்துட்டு வந்து என்ன பேசுறாரு பாருங்களேன். 4வது வசனம் படிங்க சிஸ்டர். 4:5 படிங்க. விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பிள்ளைகளே, என்னங்க? நான் இயேசு வந்தேன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? திருட்டு பயல்களே. ஏண்டா ஒருத்தர் என்னடானா என்ன தெரியாதுன்றான், அது 3 தடவை வேற தெரியாதுன்றான். ஒருத்தர் என்னடானா காட்டி கொடுக்குறான் முத்தம் கொடுத்து. இன்னொருத்தர் என்னடானா சட்டை துண்டக்கானும் துணியை, தமிழ்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, துண்டக்கானும் துணியை காணும் ஓடுறான் சட்டையை கழட்டி போட்டு அப்படின்னு சொல்லி. இவனுக்கு எங்க இருந்தானுங்க? நடுக்காட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே மூழ்கி போ, உன்னை நான் ஹெவன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். என்னங்க சொன்னார் வந்து அங்க பார்த்து? பிள்ளைகளே. இதுதாங்க நம்ம தேவன். உங்களை பிள்ளைகள் என்று அழைக்கிற தேவன் உங்களுடைய தேவன். இதுதான் உங்களுடைய தகப்பன். he calls you as his child, he calls you as a son, he calls you as his daughter. பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு அருகதையும் கிடையாது இவர்களுக்கு. they don't have any worth to be called as the child of God.
அநேக நேரம் பிசாசு நம்ம கிட்ட வந்து பேசலாம் பாத்தீங்களா, நீ எல்லாம் தேவ பிள்ளையா இருக்கிறதுக்கு அருகதே கிடையாதுடா, நீ எல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறியா, நீ எல்லாம் சபைக்கு போறியா, உனக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது. ம்? நீ என்ன தேவ பிள்ளையா நீ? பிசாசு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ தேவ பிள்ளையா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டிருக்கு? எனக்கு மட்டும் தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நீங்களாம் அப்பழுக்கற்ற நீதிமான்னு நினைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் கேட்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தான் கேட்குதோ அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா. அப்போ நீங்க இந்த வசனத்தை காட்டுங்க, டேய் பிசாசே, நான் பிள்ளை. நான் யாருக்கு பிள்ளை? ஆண்டவருக்கு பிள்ளை. ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட். ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட். இதுதான் நம்முடைய தேவன், இதுதான் தகப்பனின் இருதயம். திஸ் இஸ் த ஃபாதர் whom we have. அதனால தான் நமக்கு வந்து பாருங்களேன், தேவனோட அன்பை புரிய we cannot comprehend the love of God. அவரோட அன்பு புரியறதுக்கு நமக்கு இந்த வாழ்நாள் பத்தாது. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் us to comprehend the love of God. அவர் இட் இஸ் வெரி ஹார்ட். இட் இஸ் வெரி ஹார்ட். இட் இஸ் வெரி ஹார்ட். அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, வார்த்தையினால சொல்லவும் முடியாது, பிரசங்கிக்கவும் முடியாது. இவ்வளவு நல்லவன் சொல்லும் போது சில பேர் கோபமும் வருது, அது எப்படி இவ்வளவு நல்லவன் சொல்ல முடியும்? ஏன்னா அன்பு, அவரோட அன்பு எப்படி இருக்கு? ஒளிந்து போகாதுன்னு எழுதியிருக்கு. பவுல் எழுதுற 1 கொரிந்தியர் 14, his love never fails. அவர் அன்பு ஒளிந்தே போகாதான். உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் என்ன ஆயிருது? ஒளிந்து போகுது. லவ் ஃபெயிலியர் ஆகுது. 10 வருஷம் லவ் பண்றான், ஃபெயில் ஆகுது. லவ் உருகி 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 லவ் பண்ணி கல்யாணம் பண்றான், அடுத்த வருஷமா டிவோர்ஸ் பண்ணிட்டு போறான், ஃபெயில் ஆகுது. உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் ஃபெயில் ஆகுது. ஏன்னா அதெல்லாம் அன்பே கிடையாது. தேவனோட அன்பு மட்டும்தான் எப்படி இருக்குங்க? ஒளிந்து போகாதான். நீங்க வந்து ஆண்டவரே ஐ ஹேட் யூன்னு சொன்னாலும் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அங்க இருந்து நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவரை பார்த்து ஐ ஹேட் யூ காட், ஐ டோன்ட் வாண்ட் யூ காட், ஆண்டவரே நான் உங்களை வெறுக்கிறேன், நீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அங்க இருந்து என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக என் ஜீவனே கொடுத்தேன்னு தான் சொல்லுவார் அங்கிருந்து. ஹalleluya. உலகம் என்னங்க சொல்லும்? ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து ஐ ஹேட் யூன்னு சொன்னா, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து ஐ ஹேட்னு சொன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவோம்? ஐ ஆல்சோ ஹேட்னு சொல்லிட்டு பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் உலகம். ஒரு புருஷன் ஒரு மனைவியை பார்த்து எனக்கு உன்னை பிடிக்கல, உன் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த மனைவி என்ன சொன்னோம்? அப்படியா, எனக்கும் உன்னை பிடிக்கல, உன்ன மாதிரி ஒரு 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 ராட்சசன் கூட வாழ்றதுக்கு நான் பிரிந்தே போலான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போகும். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீங்க அவரை பார்த்து துப்புனாலும் சரி, அவரை நீங்க வந்து இழிவா பேசினாலும் சரி, எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காத ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அங்கே அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். இதோ நான் கதவு இடத்திலிருந்து தட்டி கொண்டு இருக்கிறேன். தட்டிட்டே இருப்பார். என் மகனே, ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. மை டாட்டர், ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக இருக்கிறேன். நீங்க என்ன வேணா பண்ணலாங்க, அவர் அங்க நின்று கதவை தட்டிக்கிட்டே இருப்பார். He'll keep knocking the door till you open the door for him. ஹalleluya. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்காருன்ட்டு? எனக்குலாம் ரொம்ப சந்தோஷங்க. என் வாழ்க்கையில எனக்கு அதனால தான் பாருங்க, ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya. என் வாழ்நாள் எல்லாம் இதை தான் நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆமென். Till my last breath I will only preach that God is good and eternally good. ஆமென். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் இடத்துல தீமை ஒன்றும் இல்லை. இதை தான் நான் பிரசங்கித்துக் கொண்டே இருப்பேன். ஏன்னா அவர் இடத்துல ஒரு டாட் கூட தீமை கிடையாதுங்க. There is not even a dot of evil in him. Hallelujah. Glory to God. Amen. So இதுதான் சங்கீதக்காரன் எழுதுறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், என்னால் தேவரீர் நீர் என்னோடே இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறது. ஆமென். சோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்க்கையில என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், டஃப் சீசனா இருக்கலாம், மோசமான காலமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் மாறவே மாறாது. His presence never changes. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? His presence never changes. Your season and your behavior cannot change the presence of God in your life. ஆமென். நீங்க போயிட்டு இருக்க காலமோ சூழ்நிலையோ உங்களுடைய பிஹேவியர், அதாவது உங்க பிஹேவியர்னா நீங்க செய்யற காரியமோ இல்ல நீங்க எப்படி வாழ்றீங்களோ அது வந்து தேவனுடைய பிரசன்னத்தை மாற்ற முடியாது. இது புரியுதா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? how many of you able to understand? இதுக்கு பேர் தான் அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவரோட லவ் வந்து அன்கண்டிஷனலா நிபந்தனை அற்ற அன்பு. இந்த சேல்லாம் போடுவானுங்க பாத்தீங்களா, இந்த எண்ட் ஆஃப் சீசன் சேல், ஆடி தள்ளுபடி இதெல்லாம் போடும் பொழுது 70% ஆஃப். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க 70% ஆஃப்னு? நீங்களும் வாய் பழந்துட்டு பார்ப்பீங்க, ஓ 70% கொடுக்குறாயா, பரவாயில்லையா, அப்போ 1000 ரூபா துணியை 300 ரூபாய்க்கு கொடுத்துருவான்ட்டு கீழே சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டு கீழே கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒன்று எழுதி வச்சிருப்பான், கண்டிஷன்ஸ் அப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்டது.
கவனிச்சிருக்கீங்களா? நீங்களும் கடைக்குள்ள போயிருவீங்க, 70% ஆஃப்னு கடைக்குள்ள போயிட்டு ஒரு சட்டையெல்லாம் எடுத்துட்டு, என்னங்க 1000 ரூபா போட்டுருங்க சட்டை எடுத்துட்டு, பரவாயில்லப்பா 300 கொடுத்துருவான்ட்டு நீங்க எடுத்துட்டு போய் கவுண்டர்ல காமிச்சீங்கன்னா 10% தான் சார் ஆஃப் அப்படின்னு நீங்க கேட்பீங்க, என்னையா 70% போட்டிருக்க 10% சார் கீழே ஒன்று போட்டிருக்கோம்ல சார், அதையும் படிக்கணும்ல சார். நிபந்தனைக்கு உட்பட்டது, கண்டிஷன் அப்ளை. அந்த 70% ஆஃப் வந்து ஏதோ ஒரு துணிக்கு இருக்கும், அந்த சட்டையை எவனும் வாங்கவே மாட்டான், அது சட்டை மாதிரியே இருக்காது, அது அதை எவனும் போடவே மாட்டான். அந்த சட்டை விற்காத சட்டை போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கா இருக்கும், அதுக்கு மட்டும்தான் 70% ஆஃப் ஆகும். ஆண்டவர் நிபந்தனை, இந்த மாதிரி நிபந்தனை வைத்து உங்களை நேசிக்கிறவர் கிடையாது, நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் உங்களுக்கு. யோவான் எழுதுறாரு பாருங்க, 1 யோவான்ல வாங்க, 1 யோவான் 4வது அதிகாரத்துல 1 யோவான் 4:18 படிங்க சிஸ்டர். அன்பிலே பயமில்லை, ஆ, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ம். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயமில்லை, இதுதான் ரொம்ப முக்கியங்க. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. சொல்லுங்க, அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. ஏன் இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க 8வது அதே அதிகாரத்துல 8வது வசனம் படிங்க சிஸ்டர். 4:8, 1 யோவான் 4:8 படிங்க. அன்பில்லாதவன் ம். தேவனை அறியான், தேவன் ஆ, அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது எந்த அன்பை பத்தி போடுதுன்னா, ஹியூமன் லவ் பத்தி எங்க பேசல, மனுஷனோட அன்பை பத்தி எங்க என்ன பண்ணல, இங்க பேசல. தேவனுடைய அன்பு, அகாப்பே லவ், ஹியூமன் லவ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஹியூமன் லவ்க்கு வந்து நிறைய பேர் இருக்குது. இப்போ வந்து நண்பர்கள், 2 நண்பர்கள் நேசிக்கிறாங்களா, அதுக்கு பேர் சிநேகிதம், ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறாங்களா, அதுக்கு பேர் வந்து காதல், அது ஒரு லவ். அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லவ் இருக்கு, ஹியூமன் லவ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கு, சரிங்களா? ஆனால் இப்போ தகப்பன் வந்து மகனை நேசிக்கிறான்ல, அது வந்து ஒரு அன்பு, ஃபாதர்லி லவ். ஸோ ஒவ்வொரு இது இருக்கு. ஆனால் தேவனுடைய அன்பு வந்து இது எதுக்குள்ளேயும் ஃபிட் ஆகாது, இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அன்பு, அதுக்கு பேர் தான் அகாப்பே அன்பு, அகாப்பே லவ். எந்த நிபந்தனைக்கும் உட்படாத அன்பு, தன்னையே கொடுக்கிற அன்பு, தன்னுடைய ஜீவனே கொடுக்கிற அன்பு பேர் தான் அகாப்பே லவ். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? How many of you able to understand? தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணுமா, கொடுக்கிற அன்பு தான் அகாப்பே லவ். அது ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரசங்கம் கேட்டு ரொம்ப அருமையா சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தகப்பன் இருக்காரு, ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகன் வந்து ஏதோ ஒரு கிரிமினல் ஆக்ட், ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிடறான். அந்த குற்றம் செஞ்ச உடனே ஜட்ஜி வந்து போலீஸ் அவனை பிடிக்குது, ஜட்ஜி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. ஜட்ஜி முன்னாடி நிக்க வச்சு அவனை என்ன பண்றாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க. நியாயம் தீர்த்து ஜட்ஜி என்ன சொல்றாரு, நீ தான் அதை செஞ்ச அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. யூ ஆர் த ஒன் ஹூ டிட் திஸ் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு. ப்ரூவ் ஆனோடனே சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, நீ என்ன பண்ணும், 10 வருஷம் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுத்து போயிடுறான். புள்ள என்ன பண்ணிடுறான், ஜெயிலுக்குள்ள போயிடுறான். கரெக்டா? ஆனா நல்லா கவனிங்க, தகப்பன் வந்து அழுறாரு மகனுக்கு, ஐயோ என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பையன் வந்து ஜெயிலுக்கு போறான்னு அழுகுறாரு. ஆனா எங்கே அந்த பாஸ்டர் சூப்பரா சொன்னாரு, எங்கேயாவது வந்து தகப்பன் பையனுக்கு பதில் ஜெயிலுக்கு போன கதையை கேட்டிருக்கீங்களான்னு கேட்டார். ஐயா ஜட்ஜையா, எனக்கு என் பையனுக்கு பதில் என் மகனுக்கு பதில் நான் என்ன பண்ண போறேன், அந்த 10 வருஷம் நான் என்ன பண்ண போறேன், ஜெயிலுக்கு போறேன். ஐ வில் கோ டு த பிரிசன் ஆன் ஹிஸ் பிஹாஃப். இல்ல அந்த ஜட்ஜி வந்து தகப்பனை வந்து ஓகே உங்க பையனுக்கு பதில் நீங்க போறீங்களான்னு கேட்பாரா? எங்கேயாவது நடக்குமா? நடக்காது. ஆனா சிலுவையில் அது நடந்துச்சு. ஹalleluya, on the cross it happened. ஆமென். என் மேல விழ வேண்டிய அடி, நான் சுமக்க வேண்டிய வியாதி, நான் சுமக்க வேண்டிய சாபம், நான் சுமக்க வேண்டிய தண்டனை, அது எல்லாரும் யார் சுமந்தார்? இயேசு சுமந்தார். ஒன்லி ஆன் த கிராஸ் யூ கேன் see this love. வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இதுக்கு பேர் தான் அகாப்பே அன்பு. என் மேல வர வேண்டிய எல்லாமே, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் சம்பளம் அனுபவிக்கணுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். So if Kiran Paul sinned, Kiran Paul has to take the penalty of the sin. ஆனா அந்த பெனால்டி யார் மேல போச்சு, அந்த சம்பளம் யார் மேல போச்சு? கிறிஸ்து மேல போச்சு. உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அந்த தகப்பன் போய் சொல்லுவாரா ஜட்ஜி கிட்ட, ஐயா நான் போறேன் ஐயா, எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? போக மாட்டார். அழுவார், தகப்பனோட அழுவார், ஐயோ என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு அழுவார். ஜெபம் கூட பண்ணுவார், ஐயோ ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. ஆனா எங்கே ஜெயிலுக்கு போறா போக மாட்டார். ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அகாப்பே அன்பு. இந்த அன்பு பேரு தான் தேவ அன்பு, அகாப்பே அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. ஆண்டவர் அன்பின் ஸ்வரூபமாவே இருக்கிறாராம். He is the embodiment of this love. நல்லா புரிஞ்சுக்கணும், அன்பின் ஸ்வரூபம். சோ இந்த அன்பு பாருங்க, God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னா அந்த இஸ் லவ், அந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. இஸ் லவ்னா எப்பொழுதும் அன்பாகவே தான் இருப்பாரா.
மாறலாம் மாட்டார். ஓகே, இன்னைக்கு கிரண் பால் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்காரு, அதனால அவரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவர் மேல அன்பு கூறலாம். ம், அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா அன்பா இருப்பாரு. நாளைக்கு 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 நேத்து கிரண் பால் சரியா இல்லை, அதனால அவர் மேல நம்ம கோவமா இருக்கேன். இன்னைக்கு கிரண் பால் நல்லா பிரசங்கம் பண்ணிருக்கேன், நல்லா அன்பா இருக்கேன். அஹ், அப்படி கிடையாது. உங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நேசிக்கிறவர் யார் கிடையாதுங்க, கர்த்தர் கிடையாது. யார் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நேசிப்பா? யார் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நேசிப்பா? மனுஷன். மனுஷன் வந்து நம்ம எப்படி செயல்படுறோமோ அதை வச்சுதான் அன்பு காட்டுவான். கரெக்டா? இப்போ ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, வீட்டிலே பார்க்கலாம். அது நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் இன்னும் வெளியெல்லாம் போய் தேட வேண்டாம். வீட்டில் 4 பிள்ளை இருக்கு அப்படின்னா, ஒரு பிள்ளை நல்லா படிச்சு நல்லா செட்டில் ஆகிடுச்சு, நல்லா இதாக இருக்குன்னா எல்லாரும் அது அந்த பிள்ளை அப்படியே பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சூப்பருங்க, அந்த பிள்ளை பயங்கரமாக படிச்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அது ஃபாரின் கீரின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அது நம்ம ஊரில் ஃபாரின்லாம் போயிட்டாங்கன்னா முடிஞ்சுக்காது, அவ்வளோதான். அந்த பையன் தான் ராஜா வீட்டில். அந்த மூத்த மூத்த பையன் சூப்பருங்க, நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து நல்லா போய் லண்டன்ல பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறாருங்க. அவரு நல்லா செட்டில் ஆயிட்டாரு. அது ஒரு 3வது பையன் ஒருத்தன் இருப்பான். அந்த அளவுக்கு பெருசா படிப்புலாம் வந்திருக்காது அவனுக்கு. ப்ராபப்ளி அவனுக்கு படிப்பு பெருசா வந்திருக்காது, அதனால சாதாரணமா படிச்சிருப்பான். இங்க ஏதோ ஒரு லோக்கல் காலேஜில் படிச்சிருப்பான், ஒரு சாதாரண வேலையை பார்த்துட்டு இருப்பான். உடனே இவனை மதிக்க மாட்டானுங்க வீட்டில். கவனிச்சிருக்கீங்களா? ஃபேமிலியில பார்க்கலாம் நீங்க. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு லவ். எவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், எவன் ரொம்ப இதா இருக்கிறான், அவனை நல்லா அன்பு கூறுவாங்க. ஸோ ஹியூமன் லவ் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த அன்பை பார்த்து பார்த்து நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மனுஷ அன்பை பார்த்து பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா, ஆண்டவரும் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் நம்மளை நேசிக்கிறார் போல. எத்தனை பேர் புரியுதுங்க? இப்ப எத்தனை பேர் புரியுது? நான் செய்யறதை வச்சுதான் நேசிப்பாரு, நான் எந்த அளவுக்கு செய்யறனோ அதை வச்சுதான் நேசிப்பாரு, நான் எதுவுமே செய்யலைன்னா ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டான்னு சொல்லி நம்மளும் என்ன பண்றோம், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போயிட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் செயல் கிரியேன் ஓரியன்டா போயிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஊழியத்துக்கு வந்த காரணமே என்னன்னா, நான் ஊழியத்துக்கு வந்தா கர்த்தர் என்னை நேசிப்பார் தான் நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர். ஏன் ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா, இல்ல பிரதர் கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்ல. கர்த்தருக்காக செய்யணும்னு ஊழியத்துக்கு வராதீங்க, கர்த்தர் உங்களை அழைத்தா ஊழியத்துக்கு வாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ டு த மினிஸ்ட்ரி, யூ கேன் கம் இன் டு த மினிஸ்ட்ரி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கர்த்தர் உங்களை வேற ஏதாவது செய்ய சொல்லியிருப்பார்ல, ஊழியம் தான் செய்ய சொல்லியிருப்பார், நீங்க எப்படி சொல்லலாம்? என்னங்க கரெக்ட் இல்லையா? எல்லாம் கர்த்தர். இப்ப யோசேப்ப ஊழியம் செய்ய சொன்னாரா கர்த்தர்? கிடையாது. தானியேல ஊழியம் செய்ய சொன்னாரா கர்த்தர்? கிடையாது. ஆபிரகாம ஊழியம் செய்ய சொன்னாரா? கிடையாது. தாவீத ஊழியம் செய்ய சொன்னாரா? என்னங்க, தாவீது வந்து யுத்தம் தான் செய்யணும், ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு நாள் யுத்தம் செய்யாம வீட்டுல உட்காந்துருந்தா பாவத்துல விழுந்துட்டான். பாத்தீங்களா? படிச்சிருக்கீங்களா கதையை? அது தெளிவா போடும், பைபிள்ல வேற தெளிவா வருது. அது யுத்தம் செய்யற காலம், ராஜாக்கள்லாம் போய் யுத்தம் செய்யற காலமா. தலைவர் யுத்தத்துக்கு போக வீட்டுல உட்காந்து காலாட்டிட்டு இருந்தாரு, அப்படியே பால்கனியில் உட்காந்து காலாட்டிட்டு பறக்க பார்த்துட்டு இருந்தாரு, பாவத்துல விழுந்துட்டாரு. சோ தாவீது யுத்தத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கார். ஹி இஸ் a warrior king. பிரசங்கம் பண்றதுக்காக அழைக்கல அவரை ஆண்டவர். எத்தனை பேர் புரியுதுங்க? how many of you are able to understand? ஆண்டவர் எதற்காக அழைக்கப்பட்டிருக்காரோ அதை தான் நான் செய்யணும். இல்ல பிரதர், நான் கர்த்தருக்காக தான் செய்யணும் பிரதர். பெர்ஃபார்மன்ஸ், இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் நீங்க செய்யணும். கர்த்தருக்காக நீங்க எதுவும் செய்ய, என்னைய கர்த்தர் ஊழியம் செய்ய சொல்லியிருக்கார், நான் ஊழியம் செய்யறேன், அதனால என்னால நல்லா செய்ய முடியுது, சந்தோஷமா செய்ய முடியுது, திருப்தியா செய்ய முடியுது. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? அதை கண்டுபிடிங்க, அதை செய்யுங்க. நீங்களா ஒண்ணு யோசிச்சு இதை நான் செஞ்சா கர்த்தர் நேசிப்பார். இன்னொன்னு சொல்லுவாங்க, பிரதர் உங்களை வந்து கர்த்தர் ரொம்ப நேசிப்பார் பிரதர். சில பேர்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம். ஏன்னா நீங்க கர்த்தருக்காக உங்க வேலையெல்லாம் ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக வந்திருக்கீங்க. நான் மனசுல யோசிப்பேன், அப்படி ஒன்றும் பெருசா நம்ம ஒன்றும் பண்ணலையே, இவங்க கூட பயங்கரமா பில்டப் கொடுக்குறேன். என் மனசுல நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க நம்ம கிட்டே வந்து அப்படின்ட்டு. எனக்கு தெரியும், நான் கடவுள் சொல்லி தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன்ட்டு, அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பிரதர் நீங்க வந்து சாதாரண ஆள் இல்ல பிரதர், யூர் வெரி கிரேட் பிரதர்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சார் அப்படிலாம் இல்ல சார், நான் என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. we are all great in the eyes of God. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில பெரியவர்களா தான் இருக்கிறோம். we are all great. hallelujah, amen. சோ மனுஷன் வந்து எப்பவுமே எப்படி பண்றான், லவ் சம்பாதிக்கிறதுக்கு பெர்ஃபார்ம் பண்றான். ஏதாவது ஒன்று செஞ்சிடணும், ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல, எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும், இதை பண்ணாதான் அவங்க நேசிப்பாங்க, இதை பண்ணாதான் நேசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா, நம்ம எதுவுமே பண்ணலனாலும் நம்மள என்ன பண்ணுவார், நேசிப்பார். ஹalleluya. நீங்க எதுவுமே பண்ணலனாலும் உங்களை நேசித்து கொண்டே இருப்பார். நேசிப்பதை அவர் நிறுத்த மாட்டார். he will not stop loving you. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? he will never stop loving you. nothing can stop the love of God. hallelujah. அதனால உங்க வாழ்க்கையில
கர்த்தர் வந்து இன்ஆக்டிவா இருக்கிற காலமே கிடையாது. அதாவது உங்க வாழ்க்கையில வந்து கர்த்தர் வந்து இந்த 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 காலத்துல, அதாவது இந்த சீசன்ல ஆண்டவர் வந்து ஒண்ணுமே செய்யல பிரதர். அவர் அப்படியே அப்படியே இருந்தார் பிரதர். அவரு சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே அவர் த்ரோன்ல உட்காந்துட்டே இருந்தார் பிரதர், எதுவுமே செய்யல. த்ரோன்ல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார், சிங்காசனத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார், ஒண்ணுமே செய்யல. கிடையாது. எவ்ரி சீசன் காட் இஸ் ஆக்டிவ் இன் யுவர் லைஃப். எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய எல்லா வாழ்க்கையில எல்லா காலத்திலும் கர்த்தர் ரொம்ப ஆக்டிவா இருக்கார். நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்களா இல்லையா, அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார். ஹalleluya. He is working behind the scene. உங்களுக்காக காரியங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அஹ், நடப்பிக்கணும்ன்றதுக்காக அவர் அங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறார். He is very 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 active behind the scene. அதனாலதான் தாவீது எழுதுறாரு, சங்கீதம் 23:4 ரொம்ப அழகா எழுதுறாரு தாவீது. அஹ், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். யுவர் ராட் அண்ட் ஸ்டாஃப் வில் கம்ஃபர்ட் மீ. அப்பனா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போயிட்டு இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இதுல அந்த வசனத்துல எப்படி வருதுன்னா, அந்த வசனம் திருப்பி போடுங்க, 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஏ தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். சோ மரண இருளின் பள்ளத்தாக்கில் தாவீது வந்து, அதாவது இங்க என்ன குறிப்பிடப்படலைன்னா, அவரா முடிவெடுத்து, அதாவது அவர் ஏதோ தப்பான முடிவெடுத்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாரா, இல்ல மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்து பாதையில வந்துடுச்சா அப்படின்றத அவர் பெருசா குறிப்பிடல. ஸோ இதை படிக்கும் பொழுது எனக்கு சில காரியங்களை வந்து பரிசுத்த ஆவியானவர் காட்டினார். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதாவது டஃப் சீசன்ஸ், டார்க் சீசன்ஸ், இது வரதற்கான பல காரணங்கள் உண்டு. பல காரணங்கள். தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் டஃப் சீசன்ஸ் அண்ட் டார்க் சீசன்ஸ் டு கம். ஆனா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த காலங்கள் வருவதற்கு தேவன் காரணர் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மரண இருளின் காலம் வருவதற்கு யார் காரணம் கிடையாது? தேவன் காரணர் கிடையாது. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஹalleluya. எத்தனை பேர் புரியுது? He is not the author of confusion. 1 கொரிந்தியர் 14:33 போடுங்க. 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. தேவன் கலகத்திற்கு கன்ஃபியூஷன். He is not the author of confusion. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, பிரச்சனையான சூழ்நிலை, வியாதியில இருக்கும் பொழுதுலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்பாங்க இல்ல? ஐயோ இது எப்படி நடக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருது. எஸ்பெஷலி சிக்னஸ்ல இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஒன்று சொல்லி பயம் காட்டிடுவாரு. ஸோ டாக்டர் சொல்றது ஒன்று, ஒரு சைடில் டாக்டர் வந்து என்ன சொல்றாரு, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் பயம் காட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகுது, வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. கரெக்டா? நீ என்ன இருப்ப, உயிரோட இருப்ப, என் தலைமுறை சுகமா இருப்ப, நானே அவர் தாமே உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய நோய்களை சுமந்தார், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்ம துக்கங்களை சுமந்தார் அப்படின்ற வசனங்கள்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதையும் இருக்கும், இதையும் வச்சுட்டு கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. கரெக்டா? நல்லா கவனிங்க. காட் இஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், இதை மனசுல வச்சுக்கோங்க. இதை நான் திருப்பி லேட்டரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். காட் டஸ் நாட் பிரிங் கன்ஃபியூஷன், பட் காட் ராதர் பிரிங்ஸ் பீஸ். ஸோ வை கன்ஃபியூஷன் இஸ் ஹேப்பனிங், இதை நான் லேட்டரா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மெசேஜ் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஏன்னா இப்போ சொன்னா அது வந்து அடுத்த தாண்டி போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் கலகத்தை உண்டு பண்றவர் இல்லை, குழப்பத்தை உண்டு பண்றவர் இல்லை. ஆமென். He does not bring confusion. He is the author of peace. சமாதானத்தின் தேவன். ஏசாயா 9வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. He is called the Prince of Peace. சமாதானத்தின் பிரபு. He is the Prince of Peace. ஆமென். Hallelujah. Glory to God. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், யாக்கோபு 1:13. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் அல்ல. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. சோதனை குழப்பம். சோதனைனா இட் இஸ் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் இந்த நம்ம சொல்றோம்ல, டெம்டேஷன் வந்துச்சு, என்ன டிவி பார்க்கணும், தண்ணி அடிக்கணும், விபச்சாரம், அந்த சோதனை மட்டும் போல. சோதனை என்றால் கடினமான காலங்கள், சூழ்நிலைகள் நீங்க போகும் பொழுது, ரொம்ப அழகா யாக்கோபு எழுதுறாரு, சோதிக்கப்படுற எவனும் என்ன சொல்லக்கூடாது, தேவன் தான் எனக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்கா, தேவன் தான் இந்த பிரச்சனைக்குள்ளே நீ நடத்தி கொண்டிருக்கிறான்றது சொல்லக்கூடாதான். ஏனென்றால் தேவன் பொல்லாங்கினால், அதாவது God does not use evil, பொல்லாத காரியங்களை வச்சு மனுஷன் என்ன பண்றது இல்லையா, அவரு சோதிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க வியாதியில இருக்கீங்கன்னா
ஆண்டவர் இந்த வியாதியை வச்சுலாம் உங்களுக்கு சோதிக்கல, உங்களுக்கு டெஸ்ட்லாம் வைக்கல. ஓகே, லெட் மீ சி ஹவ் யூ ஆர் ஏபிள் டு ஓவர் கம் திஸ். இதை கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறான்னு பார்ப்போம். ம் அதெல்லாம் ஒன்று எக்ஸாமு டெஸ்ட் போர்டு எக்ஸாம்லாம் வைக்கல அவர். சாட் எக்ஸாம், மேட் எக்ஸாமு, கேட் எக்ஸாமு, ஜிஆர்இ, டோஃபல் எக்ஸாம், இதெல்லாம் அவர் ஒன்றும் வைக்கல அவர். சரிங்களா? அவர் ஒன்றும் இந்த வியாதியை கொடுக்கல, அவர் ஒன்றும் இந்த பிரச்சனையை கொடுக்கல, அவர் ஒன்றும் இந்த குழப்பத்தை கொடுக்கல, கொடுத்தவங்களை சோதிக்கல. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது பொல்லாங்கினால் பண்ண முடியாது. ஏன் பொல்லாங்கினால் அவர் செய்ய முடியாதுன்னா, நம்ம படிச்சோம்ல 1 யோவான் 4:8, தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ், ஹவு கேன் ஈவில் கம் ஃப்ரம் அ குட் காட்? எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? ஆண்டவர் தேவன் அன்பாகவே இருக்கிறாராம், ஃபுல்லா அன்பா இருக்கிறாராம். எப்படி அவருக்குள்ள இருந்து பொல்லாத காரியங்கள் வெளியே வரும்? எப்படிங்க வரும்? அவருக்குள்ள இருந்து எப்படி ஈவில் திங்ஸ் எப்படி வரும்? ஈவில் ஒர்க்ஸ் எப்படி வெளியே வருங்க? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இட் இஸ் நெவர் பாசிபிள். நெவர் எவர் இட் கேன் ஹேப்பன். நல்லா புரியும். அதாவது யாக்கோபு எழுதுறாரு, பொல்லாத காரியங்கள் வந்து என்ன பண்ணாது ஆண்டவர் கொடுக்கறதுல, அதை வச்சு ஒன்று சோதிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் சோதிக்கிறதே கிடையாதுங்க. காட் இஸ் நாட் டெஸ்டிங் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் நாட் டெம்ப்டிங் யூ. எப்படி சோதனை வருதா? அடுத்த வருஷம் படிங்க எப்படி வருதுன்னு எழுதுறாரு பாருங்க யாக்கோபு. அடுத்த வருஷம் படிங்க, 14வது வருஷம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் தன் சுய இச்சைனாலேனா, அவன் சுய இச்சைனா என்ன அர்த்தம்னா, சுய விருப்பங்கள், சுய நோக்கங்கள். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நம்மளா ஒரு முடிவு எடுத்து நம்மளா ஒண்ணு செஞ்சுட்டு, கர்த்தர் ஏன் பிரதர் இதை செய்தார்? என்னங்க புரியுதுங்களா இல்லையா? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆர் நாட்? நம்மளா ஒரு முடிவு எடுக்கிறது, நம்மளா ஒண்ணு செய்யறது, செஞ்சு முடிச்சுட்டு கர்த்தர் ஏன் பிரதர் இதை அனுமதித்தார் பிரதர், கர்த்தர் ஏன் பிரதர்? என்னங்க எத்தனை பேர் புரியுது? அதுதான் தெளிவாக அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு, அதான் என்டைஸ்ட் பை ஹிஸ் ஓன் டிசையர்ஸ். நம்ம சுயத்துல ஏதாவது யோசிக்கிறது, நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது செஞ்சுட்டு யார் மேல பழிய போடுறது? கர்த்தர் மேல தூக்கி பழிய போடுறது. இது நமக்கு வந்து ரொம்ப கைவந்த கலை. இது அது கிறிஸ்தவர்களுக்கு இது கைவந்த கலை. இன்னொரு பாப்புலர் ஒப்பீனியன் என்ன கேட்டிருக்கீங்களா? கர்த்தர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது பிரதர். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இதை? கர்த்தர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. சோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கர்த்தர் சித்தத்தின்படி தான் நடக்குது பிரதர், கர்த்தர் சித்தத்தின்படி தான் நடக்குது. கர்த்தர் தான் வந்து என்ன ஃபெயில் ஆக்கிட்டார் எக்ஸாம்ல. நீங்க படிக்கல சார், நீங்க படிக்காம எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு கர்த்தர் ஏன் சார் உள்ள இருக்கிறீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம கர்த்தரை புத்திக்கு உள்ள இருக்க வேண்டியது. நான் வந்து 100க்கு 100 எடுத்திருப்பேன், நான் வந்து ஆயிருப்பேன். ஆனா கர்த்தர் தான் பாருங்க, ஆமா இவரு படிக்கல, இவர் அப்படியே 100க்கு 100 எடுத்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருப்பாரு. கர்த்தர் தான் தடுத்துட்டாரு இவர் ஐஏஎஸ் ஆகாம. கடவுளை தூக்கி உள்ள இழுத்து விடுறது. நான் ஸ்கூல் படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு கேத்தலிக் ஸ்கூல்ல படித்தேன், சென்னை அடையாறுல ஒரு ஸ்கூல்ல, கேத்தலிக் ஸ்கூல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பெரிய சர்ச். அந்த ஸ்கூல் வந்து இட் இஸ் பில்ட் பை ஐரிஷ் மிஷனரிஸ், அயர்லாண்ட்ல இருந்து மிஷனரிஸ் வந்து கட்டினாங்க. கிட்டத்தட்ட என் ஸ்கூல் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னை. 170 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ. அதில் தான் படித்தேன். ரொம்ப அருமையான ஸ்கூல். அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் சாப்பல் இருக்கு உள்ள, பெரிய ஒரு சர்ச் ஒன்று உள்ள இருக்கு, சாப்பல், வண்டர்ஃபுல் சர்ச். அங்கே வந்து ரெகுலராக மாஸ்லாம் நடக்கும், ஃப்ரைடே நடக்கும். அதெல்லாம் ரொம்ப அருமையான ஸ்கூலு. அங்கே பார்த்தீங்கன்னா நான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா, அந்த லஞ்ச் பிரேக்கு அந்த பிரேக்லலாம் உள்ளே போய் உட்காரணும். ரொம்ப நல்லா காமாக இருக்கும், நமக்கு வந்து ப்ரேயர்லாம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படியே போய் உட்காந்துருப்பேன், நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கள் எங்கள் கிளாஸில் ஒரு 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 பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உள்ளே தான் உட்காந்துருக்கும், எங்கள் சர்ச்சில் தான், இது சாப்பிள்குள்ளே தான். எப்போ பிரேக் இருந்தாலும் என்ன பண்ணும், அங்கே தான் உட்காந்துருக்கும். ரொம்ப படிக்காது, ஹோம்ஒர்க் பண்ணாது, எதுவும் பண்ணாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் எப்போ டைம் படித்தா சர்ச்சுக்குள்ளே தான் உட்காந்துருக்கும், எதுவும் பண்ணாது. அப்போ இதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம் பாருங்க. அப்போ எங்கள் டீச்சர் ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் டீச்சர் அவங்க சொன்னாங்க, ஏம்மா நீ என்ன சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து ஆண்டவர் பாஸ்போர்ட்டா நினைக்கிறியா? கொஞ்சம் புக்கை திறந்து படிக்கணுமா? எப்போ பார்த்தாலும் போய் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க. டோன்ட் திங்க் யூ ஜஸ்ட் சிட்டிங் இன் த சர்ச் வில் மேக் யூ டு பாஸ் ஆல் யர் எக்ஸாம். யூ நீட் டு சிட் அண்ட் ஸ்டடி ஆல்சோ. ரொம்ப 100% கரெக்டுங்க, அது 100% கரெக்ட். ஆமேன், 100% கரெக்ட். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருந்தும். ஜஸ்ட் பிகாஸ் அட்டெண்டிங் சர்ச் ஆன சண்டே போய் சர்ச்சுக்குள்ள உட்காரதுனால நீங்க யாரும் என்ன ஆயிட மாட்டீங்க, விசுவாசி ஆயிட மாட்டீங்க. இப்போ நீங்க சண்டே சர்ச்சில் உட்காரனால நீங்க விசுவாசி ஆயிட மாட்டீங்க. சண்டே போய் உங்க கார் ஷெட் இருக்கும் பாத்தீங்களா, வீட்டில் கார் நிறுத்ததுக்கு கராஜ்னு தெரியுமா, கார் ஷெட்டு அதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இப்போ நீங்க போய் டெய்லி உங்க கார் ஷெட்ல உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்க, கார் தூக்கி வெளியே பார்க் பண்ணிட்டு
டெய்லி போய் உட்காந்துக்கிறீங்க சேர் போட்டு. நீங்க காரா அறிவீங்களா? சொல்லுங்க, காரா மாறிடுவீங்களா? நாளையில இருந்து நீங்க டொயோட்டா என்று அழைக்கப்படுவீர்கள். டொயோட்டா என்ன கார், ஏதோ ஒரு ஃபோர்டு அப்படின்னு அழைக்கப்படுவீங்களா? ஏன்னா டெய்லி நான் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் கார் ஷெட்ல உட்கார்றேன் பிரதர். ஸோ நான் காரா ஆயிட்டேன் பிரதர். யாரா அப்படி இருக்கீங்களா? சொல்லுங்க. என்னங்க? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுதான் 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 என்னன்னா, நாம நம்மளுடைய சுய இச்சையினால நடக்குது. ஆண்டவர் ஒன்றும் அதெல்லாம் செய்யல. ஆண்டவர்னால செய்யல. ஆனா ஏன் நம்ம ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னா, ஆண்டவர் யாருன்னு தெரியல. அதனால எல்லா பழியும் தூக்கி ஆண்டவர் மேல போட்டுரும். எது நடந்தாலும் ஆண்டவர் தான். தூக்கி பழியை போடு, அவர் மேல போடு. ரொம்ப ஈஸி பாத்தீங்களா? இது ரொம்ப ஈஸியான காரியம். ஆண்டவர் மேல பழி போடுறது. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர்னால அவர் நம்மளை திட்டவும் மாட்டேங்கிறாரு. அதையும் நான் பார்த்துட்டேன். அவர் திட்டவும் மாட்டுறாரு. நம்மள வந்து எதுவும் விட்டுட்டும் போக மாட்டேங்கிறாரு. நீங்க என்னதான் சொன்னாலும் கூடயே தான் இருப்பேன்றாரு பாருங்களேன். அதுதான் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. எபிரேயர் 13 எழுதியிருக்கு. அஹ், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன சொன்னாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு? கூடயே உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்டா போயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போடு, ஃபெயில் ஆயிட்டே ஆண்டவர் மேல போடு, வியாதி வந்துருச்சு ஆண்டவர் மேல போடு, எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல போடு. அவரும் சைலண்டா இருப்பார். அவர் நினைச்சிட்டு இருப்பார், ஏண்டா உங்களுக்காக சிலுவையில தொங்குனா எல்லாத்தையும் தூக்கி மேல போட்டுருக்கீங்களாடா? ஏண்டா நீ ஒழுங்கா வேலைக்கு போக மாட்ட, நீ ஒழுங்கா படிக்க மாட்ட, நீ ஒழுங்கா ஒழுங்கா விசுவாசத்துல இருக்க மாட்ட, ஏன் மேல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு அதை கூட சொல்ல மாட்டார் நம்ம கிட்ட வந்து. அவ்வளவு நல்லவர் அவர். அதனால யாக்கோபு எழுதுறாரு, உன்னுடைய சுய இச்சை, உன்னுடைய தவறான இதனால தான் நீ என்ன பண்ற சோதிக்க. ஆண்டவர் உன்னை பொல்லாங்கினால் சோதிக்கலையா? இன்னொரு வசனம் படிப்போம். ஆண்டவர் ஒரு ஃபியூ வர்சஸ் வில் ரீட். யோவான் 10, யோவான் 10:9 படிங்க சிஸ்டர். யோவான் 10:9. ஜான் 10:9. நானே வாசல், ஆ. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ம், ரட்சிக்கப்படுவான். ம். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, இயேசுவே வாசலா இருக்கிறாரா? இயேசு இடத்துல போனீங்கன்னா நல்ல மேய்ச்சல் உண்டாகுமா? குட் பாஸ்டர்ஸ் போட்டு பாருங்க. அண்ட் வில் கோ இன் அண்ட் அவுட் அண்ட் ஃபைண்ட் பாஸ்டர். ஸோ இயேசு இடத்துல போனா நிச்சயமாக நல்ல என்ன உண்டா? மேய்ச்சலை கண்டடைவான். அடுத்த வசனம் போடுங்க. 8வது வசனம். சரி, 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி ம், வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது ம். பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆ, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் வந்து நீங்க மறக்கவே கூடாது வாழ்க்கையில். யார் திருட வரா? யார் கொல்ல வரா? யார் அழிக்க வரா? திருடன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருடன் தான் திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான். ஆமென். இயேசு திருடவும் வரல, கொல்லவும் வரல, அழிக்கவும் வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு யார் காரணம் கிடையாது? இயேசு கிறிஸ்து காரணம் கிடையாது. கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு காரணம் கிடையாது. உங்களுக்கு நடந்த பினான்சியல் லாஸ்க்கு யார் காரணம் கிடையாது? கர்த்தர் காரணம் கிடையாது. உங்களுக்கு நடந்த தோல்விக்கு யார் காரணம் கிடையாது? கர்த்தர் காரணம் கிடையாது. உங்களுக்கு நடந்த இழப்புகள், வியாதிகள், சரீர பிரச்சனைக்கு யார் காரணம் கிடையாது? கர்த்தர் காரணம் கிடையாது. திருடன் தான் திருட வருவான். எதை திருடுவான்? நம்ம பொருளாதாரத்தை திருடுறான், நம்ம சந்தோஷத்தை திருடுறான், நம்ம சுகத்தை திருடுறான். அவன் தான் கொல்லுறான். நம்ம சரீரத்தை வந்து வியாதியை வச்சு கொல்லுறான், நம்ம பினான்சஸை கொல்லுறான், நம்ம குடும்பங்களை பாழாக்குறான், அழித்து போடுறான், நம்ம எதிர்காலத்தை நல்லபடியான எதிர்காலத்துக்குள்ள போக கூட நம்மளை வந்து அழிக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா அவர் எதுக்கு வந்தாரான்? இயேசு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். ஐ கேம் தட் தே மே ஹேவ் லைஃப் அண்ட் ஹேவ் இட் abundantly. ரொம்ப முக்கியம். abundant life is God's will for you. இதுதான் தேவ சித்தம். மற்ற எதுவுமே தேவ சித்தம் கிடையாது. எத்தனை பேர் புரியுதுங்க? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. there's only one will of God for your life, abundant life. தேவ சித்தம் வந்து abundant-ஆ இருக்கணும் வாழ்க்கையில. எல்லா பகுதியிலையும் நீங்க எப்படி இருக்கணும்? பூரணமா இருக்கணும், பரிபூரணமா இருக்கணும். இதை உள்ள நல்லா இறக்குங்க. abundance in every area of my life நீங்க சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா குறைவுலாம் நீங்கி போயிடும். வியாதிலாம் விட்டு விலகி ஓடிடும். நெவர் அகாமடேட் லெஸ் இன் யுவர் லைஃப். குறைவை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணாதீங்க? அதை சகித்து கொள்ளாதீர்கள். குறைவு, வியாதியா இருக்கீங்களா? சகித்து கொள்ளாதீர்கள். டோன்ட் அகாமடேட் இட், டோன்ட் டாலரேட் இட். அதை வந்து அலோவ் பண்ணாதீங்க. எதிர்த்து நில்லுங்க இயேசு நாமத்துல. பிசாசை எதிர்த்து நீங்க, பிசாசு ஓடி போவான். ஸோ பிசாசை எதிர்த்து நிக்கிறதுனா என்னது? இன்னைக்கு பிசாசு கொம்பு வச்சுட்டுலாம் வரமாட்டான். கொம்பு வச்சுக்கிட்டு வரானா? உங்க வீட்டு வந்து தட்டுறானா பிசாசு? காலிங் பில் அடிச்சு, யார் சார்? பிசாசு வந்திருக்காங்க. அப்படி யாரா வரானா? பிசாசு வரமா? எப்படி வரான்? திருடன் எப்படி வருவானாங்க? குதிச்சுதான் வரான். எப்படி வரான்? வியாதி மூலமா வரான், பொருளாதார இது மூலமா வரான், பிரச்சனைகள் மூலமா வரான், குடும்பத்துல குழப்பத்தின் மூலமா வரான். அதை நம்ம எதிர்த்து நிக்கணும்னு போட. அதான் பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னு போட்டு.
ஆமென். அடுத்த வசனம் படிங்க, ரொம்ப முக்கியமான 11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல ம். மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆ, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான். The good shepherd gives his life for the sheep. நமக்காக ஜீவன் கொடுத்த நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து தான். ஒருத்தர் ஜீவனே கொடுக்கிறாருன்னா, நல்லா கவனிங்க, லிசன் வெரி கேர்ஃபுல்லி, யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒருத்தர் ஜீவனே உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தீமையை உங்க வாழ்க்கையில கொடுப்பார், அதை எப்படி அனுமதிப்பார்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? how many of you are able to understand this? If Jesus gave his very life, how will he give evil things, how will he allow evil things to happen in your life? ஏன்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, ஆண்டவர் தீமையை கொடுக்கல பிரதர், ஆனா அனுமதித்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெர்மிட் பண்ணிட்டாராம். பெர்மிட்னா என்ன அர்த்தம்? கதவை திறந்து விட்டுட்டார், அனுமதித்தார். எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் கொடுக்கல பிரதர், அவர் வியாதியெல்லாம் கொடுக்கல, அவர் நல்லவர் பிரதர், அவர் வியாதியெல்லாம் கொடுக்க மாட்டார், ஆனா பெர்மிட் பண்ணிடுவாராம். பெர்மிட்னா என்னங்க? சரி பரவாயில்ல, கேன்சரா, சரி போ, போய் கொஞ்ச நாள் இருந்து என்ன பண்ணுமோ பண்ணு போ. எத்தனை பேர் எதை கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறாராம். எங்க ஜீவனே கொடுப்பாராம், அவர் எதுங்க இதெல்லாம் அனுமதிக்கிறாரு? புரியுதுங்களா? அது வரதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம், ஆனா அதுக்கு ரீசன் கர்த்தர் கிடையாது. There will be 1000 reasons why you are going through this problem, but God is not the reason for that. கர்த்தர் அதுக்கு காரணரே கிடையாது. ஏன்னா அவர் இடத்துல தீமையே கிடையாது, அவர் அன்பாகவே மட்டுமே இருக்கிறார். ஹalleluya, amen. So இன்னைக்கு இந்த ஒரு 3-4 பாயிண்ட் இருக்கு, இன்னும் அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். I'm going to continue this again Thursday. ஏன்னா இதுல நிறைய இருக்கு, இந்த ஒரு வருஷத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்த்துடலாம், கர்த்தரோட நிறைய குணாதிசயங்களை நம்ம இதுல பார்த்துடலாம். ஸோ ஏன் வாழ்க்கையில அப்ப இவ்வளவு கர்த்தர் நல்லவர்? பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் சூப்பர் பிரதர், அபண்டன்ட் லைஃப், பூர்ண ஜீவன் கொடுக்குறாரு, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறாரு, அவர்கிட்ட தீமை ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனா ஏன் வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் இருக்கு, ஏன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு? சரிங்களா? இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் இதற்காக இதை குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சில காரணங்கள் என் மனதில் தோன்றினது, அதை நான் ஷேர் பண்றேன். இட் குட் பி மெனி ரீசன்ஸ் ஃபார் திஸ். சில காரணங்கள் பாப்புலரா இருக்கிற சில காரணங்கள் சொல்றேன். அது என்னன்னா, முதலாவது ஒரு ரொம்ப பிரதானமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் ஒரு பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கணும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், we live in a fallen world. விழுந்து போன பாவம் நிறைந்த ஒரு உலகத்துல, fallen sinful world. சரி, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், முழு மனு குலத்திற்காக தான் என்ன பண்ணார்? அவர் ரத்தம் சிந்தினார். ஸோ மீட்பின் கிரியம், அதாவது the price for redemption is paid. பிரைஸ் பே ஆயிடுச்சு, ஆனா ரிடம்ஷன் ஃபுல்லா நடக்கல இன்னும். அதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? உலகத்துல எல்லாரும் இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டார்களா? கிடையாது. ஏன்னா வேதமே சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பதுதான் தேவ சித்தமா இருக்குதான். திஸ் இஸ் த வில் ஆஃப் காட். இது பேதுரு எழுதுறாரு, 2 பேதுரு 3:9 போடுங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, பட் இஸ் லாங் சஃபரிங் டுவர்ட்ஸ் அஸ், நாட் willing that any should perish. ஸோ அவரோட சித்தம் யாரும் என்னக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. இதுதான் அவரோட சித்தம். எல்லாரும் மனம் திரும்ப. நானும் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்களா? சொல்லுங்க, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களாங்க? கிடையாது. நாட் எவ்ரிபடி ஹேஸ் ரிப்பன்டட் அண்ட் கம் டு காட். எல்லாரும் மனம் திரும்பி கத்திரத்துல வரல. ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பி வந்தாதான் கெட்டு போகாமல் இருக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தான் கெட்டு போக மாட்டான். ஸோ இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு இப்படிப்பட்ட நபர்களோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல. we live in a world where there are people who do not know God. குடும்பத்திலே நிறைய பேருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணல தெரியல, நிறைய பேருக்கு கர்த்தரை பத்தி தெரியல. ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருக்கு கர்த்தர் நல்லவனு புரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்குது. ஸோ இவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்டா? இப்போ யாக்கோப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைபிள்லேயே நான் காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். யாக்கோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாக்கோப் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷனா இல்லையாங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்னு? நிச்சயமா ஆண்டவரால் அழைக்கப்பட்டது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் ஆண்டவரே சொல்றாரு, அழைக்கப்பட்டவர் தானே. ஆனா யாக்கோபோட ஃபேமிலியை பாருங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கோளாறு பிடிச்ச ஃபேமிலி அது. கரெக்டா? ஒரே ஒரு மனைவி தான் ரொம்ப நேசிச்சார். யாரு? ராகேல். ரேச்சலை தான் ரொம்ப நேசிக்கிறார், மற்றவங்களெல்லாம் நேசிக்க மாட்டுறாரு. ரேச்சலுக்கு பிறந்த பிள்ளைங்களை தான் ரொம்ப நேசிக்கிறார். ரேச்சலுக்கு பிள்ளைங்க எந்த பிள்ளை பிறகுது? யோசேப்பும் பெஞ்சமினும் பிறக்கிறாங்க. ஸோ அந்த பயலுக்காக அந்த 2 பயல்களை மட்டும் ரொம்ப நேசிக்கிறாரு. யோசேப்பையும் பெஞ்சமினும் மட்டும் அப்படியே பொத்தி வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் புது சட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. யோசேப்புக்கு தான் புது சட்டெல்லாம் வாங்கி தராரு, கேட்டாரு. ஸோ
குடும்பம் பாத்தீங்கன்னா பெரிய குடும்பம், 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 12 மகன்கள் இருக்காங்க. புல் ஃபேமிலிக்குள்ள பார்ஷியாலிட்டி இருக்குது. கரெக்டா இல்லையாங்க? பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. அப்போ கோவம், யாரு கோவம் வருது? அண்ணனுங்களுக்கு கோவம் வருது. கோவம் வந்து என்ன பண்ணானுங்க? தூக்கி யோசேப்பு எங்க போட்டானுங்க? குழியில போட்டு வித்துட்டானுங்க. ஆண்டவரா வித்தாரு யோசேப்ப? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் தான் வித்தாருன்ட்டு? எத்தனை பேர் சொன்னாங்க சொல்றீங்க அண்ணன் வித்தானுங்கன்ட்டு? ம்? ஆண்டவரா வித்தாரு? போடா போ அப்படின்னாரா? கிடையாது. அப்பா வந்து பார்ஷியாலிட்டி பார்த்தாரு. அப்பா வந்து சரியா கவனிக்கல பிள்ளைங்கள. அவனுங்க பொறாமையில தம்பியை கொண்டு போய் வித்துட்டாங்க. ஆனா நல்லா கவனிங்க, தீமைக்காக நடந்த காரியத்தை கர்த்தர் யோசேப்போட இருந்து அந்த அடிமையான யோசேப்பை, அடிமைத்தனத்துல இருந்த யோசேப்பை என்ன பண்றாரு? அந்த எந்த தேசத்துல அடிமையா போனாரோ அந்த தீமையை அவர் நன்மையாக மாத்தி அவரை கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சார். இதுதான் தேவனோட வேலை. Hallelujah. God is very good in making the mess into a message. Amen. நான் திரும்ப சொல்றேன். God is very good in making the mess into a message. மெஸ் என்னது? எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு இது வருது, ஞாபகம் வருது. இது இந்த பரோட்டா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரோட்டா பரோட்டா எடுத்தீங்கன்னா, இந்த சென்னையிலலாம் எவனுக்கும் பரோட்டாவே பண்ண தெரில. சென்னையில் வந்து எந்த ஹோட்டலுமே சரியில்லை. எல்லாம் என்ன தான் பண்ணுறானுன்னு தெரில. சவுத்துக்கு போய் சாப்பிடணும். நான் சவுத்து ஆளுனால நல்லா சவுத்துக்குலாம் போனால் அருமையாக இருக்குது சாப்பாடு. மதுரை, திருநெல்வேலிக்கெலாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் பரோட்டாலாம். ஸ்பெஷல் அங்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க பரோட்டாலாம். ஸோ பரோட்டா பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவான்னா, அப்படி இப்படி அப்படி அப்படி தட்டி இப்படி தட்டி என்ன பண்ணுவான், அப்படி போட்டோன்னா அப்படியே அப்படியே துபு துபு துபுன்னு உழுறான். அப்படியே 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 உதுரும். அப்படியே அதில் கொஞ்சம் அப்படியே அந்த அந்த சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாம் அப்படியே ஊற்றி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேற லெவலில் இருக்கும் பரோட்டா. சரிங்களா? நிறைய பேருக்கு வாய் ஊற ஆரம்பிச்சிருக்கும் நத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்து. அதை அடிச்சு புரியுதுங்களா? இப்போ இப்போ இதில் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ அந்த பரோட்டா பிச்சு போட்டு நல்லா கவனிங்க, அந்த பரோட்டா பிச்சு போட்டு அதில் 2 முட்டையை போட்டு கத்தி கையில் இந்த 2 இந்த கரண்டி எடுத்து டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சிங்கன்னா அது என்ன ஆயிரும்? அது கொத்து பரோட்டாவாயிரும். எத்தனை பேருக்கு புரியுது? கொத்து பரோட்டாவாயிரும். அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ பிசாசு வந்து உங்க வாழ்க்கையில பரோட்டா பிச்சு போட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் அழகா அதுல முட்டையை ஊத்தி 4 மட்டனை போட்டு அடிச்சாருன்னா மட்டன் கொத்து பரோட்டா ஆயிரும். கொஞ்சம் சிக்கனை போட்டா சிக்கன் கொத்து பரோட்டா ஆயிரும். புரியுதுங்களா இல்லையாங்க? இதுதான் ஆண்டவர் செய்வார். பிசாசு என்ன வேணா பண்ணலாம் உங்க வாழ்க்கையில. பிச்சு போடலாம், அண்ணன் போடலாம், இப்படி போடலாம், எல்லாம் போடலாம். ஆண்டவர் அழகா மாத்திடுவார் எல்லாத்தையும். இதுதான் யோசேப்போட வாழ்க்கையில செய்யறாரு. இதுதான் நடந்துச்சுங்க யோசேப்போட வாழ்க்கையில. ஆண்டவர் வந்து அவனை கொண்டு போய் எல்லாம் விக்கல. அவனை வித்து இது யோசேப்பே, உன்னை வித்து தான் அவனை பண்ணுவேன். ஏங்க உங்க பிள்ளைங்களை இப்போ உங்க பிள்ளைய வந்து நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, என் பிள்ளைய வந்து ராஜாவாகணும்ட்டு கொண்டு போய் வித்துருவீங்களா எங்கேயாவது? நீ ராஜாவாகணும், ஆனால் நான் என்ன பண்ண போறேன், உன்னை கொண்டு போய் வித்துடுறேன் எங்கேயாவது. அங்க வித்து நல்லா நீ கொஞ்ச நாள் கடாங்க, அப்புறம் ராஜாவாகலாம் இப்படி யாராவது சொல்லுவீங்களா? யாராவது இப்படி இருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க. கிடையாது. அதுதான் சொல்றேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல ரொம்ப அழகா வரும். யோசேப்பு அடிமையா இருக்கிறான், ஆனா வசனம் என்ன வருது? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு வந்து ஜெயில இருக்கிறான், ஆனா வசனம் என்ன வருது? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? How many of you able to understand? So சில நேரம் வந்து என்ன ஆகுது, இந்த விழுந்து போன உலகத்துல மற்றவர்கள் எடுக்கிற முடிவு வந்து நம்மள என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, எதை பிசாசும் மற்றவர்களும் தீமைக்காக கொண்டு வந்தார்களோ அதை எல்லாம் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி விடுவார். ஹalleluya, glory to God. இதுதான் ஆண்டவர் செய்வார் உங்க வாழ்க்கையில். இதான் பவுல் எழுதுறாரு பாருங்க, ரோமர்ல ரொம்ப அழகா எழுதுறாரு. ரோமர் 8:28 அருமையான வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹalleluya. நல்லா கவனிங்க, அந்த ஒரு வசனத்தை பாருங்க. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். யாரை பத்தி இங்க எழுதியிருக்குங்க? உங்களை பத்தி தான் எழுதியிருக்கு. இட் இஸ் டாக்கிங் அபவுட் யூ. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்க, அவர் மேல் அன்பு கூறுறவர்களும் நீங்க தான். யூ ஆர் அ பர்சன் ஹூ லவ்ஸ் காட். என்னைக்குமே அந்த சந்தேகம் மட்டும் உங்களுக்கு வந்துடவே கூடாது. நான் ஆண்டவரை நேசிக்கல பிரதர் அதிகமா. யார் சொன்னா? நீங்க நல்லா நேசிக்கிறீங்க ஆண்டவரை. நீங்க நல்லா நேசிக்கிறதுனால தான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும்னு டைம் பண்ணி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. Do you know that? You are spending time to listen to the word of God because you love God. அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, ஏன் you can do 101 things
அட் திஸ் டைம்ல நீங்க 1000 காரியம் பண்ணலாங்க இந்த நேரத்துல. இந்த 1 மணி நேரம் ஏன் உட்காந்து கிரண் பால் சொல்றதை கேட்கணும் நீங்க? ஏன் கேட்கணும்? வந்து ஜூம்ல லாகின் பண்ணி எதுக்கு உட்காந்து கேட்கணும்? அது சில பேர்லாம் வாரம் வாரம் வரீங்க, கரெக்டா வந்து கேட்குறீங்க. ஏன் வரணும்? பிகாஸ் யூ லவ் காட், யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் காட். நீங்க தேவனை ரொம்ப நேசிக்கிறதுனால, அவரை ரொம்ப நீங்க அன்பு கூறுறதுனால தான் அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஹalleluya. சோ பிசாசு வந்து போய் சொல்லுவான், நீ ஆண்டவரை நம்பலன்ட்டு. சொல்லுங்க, இல்ல நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். ஹalleluya. He loves me and I also love him. ஏன் நான் அவரை நேசிக்கிறேன்? Why do I love him? ஏன் பாருங்க, இந்த வசனத்தை படிங்க. 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருப்படியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். we love him because he first loved us. அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணாராம், அதனால நான் அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, அவர் என்னை முதல்ல அன்பு கூர்ந்தார், ஆகையால் நான் அன்பு கூறுகிறேன். என்னென்றால் தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் he loved me, அவர் என்னை அன்பு கூர்ந்ததுனால அவரை நான் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப திரும்ப வந்துருங்க ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர் மேல் அன்பு கூறுவர்களுக்கு எப்படி இருக்குமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதை தான் நீங்க டு யூ நோ திஸ்? ஆண்டவர் இன்னைக்கு அதான் கேட்கிறேன். டு யூ நோ திஸ்? தட் எவ்ரிதிங் God will work out for good because you are called according to his purpose because you love God and he loves you. இது உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ திஸ்? இதான் கேட்கிறார். என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? டு யூ நோ திஸ்? இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை வந்து டு யூ நோ திஸ்? that God is with you. கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு உங்களுக்கு நீங்க அறிந்திருக்கிறீர்களா? கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனா இருக்கிறான்னு அறிந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க? யூ டு நோ திஸ்? ஏன் வசனத்தை கேட்கிறோம்? கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்றதை நான் அறிய வேண்டும். ஏன் தொடர்ந்து ஏன் இன்னைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மெசேஜ் கேட்பேன் உட்காந்து. ஐ டோன்ட் ஸ்டாப் லிஸ்னிங் டு மெசேஜஸ். மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருப்பேன், டெய்லி கேட்பேன். ஏன்னா பத்த மாட்டேங்குது வார்த்தை மனுஷன் 44 தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் போட்டிருக்கு. சோ எப்படி நான் டெய்லி வந்து 3 வேளையும் சாப்பிடறேன்ல, அது போல என் வார்த்தை உள்ள போய்கிட்டே இருக்கணும். அவர் அறிந்து கொண்டே இருக்கணும். பிதாவும் அவர் அனுப்பின ஒரே குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்றார் இயேசு. ஹalleluya. பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியும் பொழுது கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிறார், 2 பேதுரு. சோ அவர் அறிய தான் எல்லாமே நடக்குது. அதுதான், அதனாலதான் பவுல் எழுதுறார், அறிந்திருக்கிறீர்களா? சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கும் பாவம் வாழ்க்கையிலன்னு சொல்றாரு பவுல். அடிச்சு சொல்றாரு பவுல். everything will work for good. I want to tell you, everything will work for good. Hallelujah. Amen. So யோசேப்பை வந்து போய் வித்தாங்க. ஆனா அவனுக்கு தெரியுது, இல்ல, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் நான். கர்த்தருடைய தீர்மானமும் நோக்கமும் என் மேல இருக்கு. கர்த்தர் என் மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாகவே முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த தேசத்துல அடிமையா இருந்தாலும் ஒரு நல்ல உத்தமமான ஒரு அடிமையா இருந்தான், நீதி உள்ள ஒரு அடிமையா இருந்தான், நீதிமானாக வாழ்ந்தான். அவன் சோர்ந்து போல பாத்தீங்களா? என்ன ஒண்ணும் நடக்கல, நான் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. என்ன தரிசனம் வருது இல்ல யோசேப்புக்கு? நீ வந்து உன் சகோதரனோட உயர்ந்திருப்ப, எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்னு அவன் நினைக்கல. பாருங்க, என்னது இது? என்ன ஆண்டவரே? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன பிரதர் தீர்க்க தரிசனம் நல்லா வருது, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அப்படி கேட்டு நான் பாத்திருக்கேன். தீர்க்க தரிசனம் எல்லாம் சூப்பரா இருக்கு பிரதர், வாக்குத்தத்தம் சூப்பரா இருக்கு பிரதர், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது பிரதர். கிடையாது. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who promised is faithful. அவர் நிச்சயமா நிறைவேற்றுவாருங்க, அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். He who promised is faithful. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவருங்க அவரு. ஹalleluya. அவர் எப்படிங்க விடுவாரு உங்களை? ஏன்னா அவர் தானே வாக்கு பண்ணிருக்கிறாரு. அவர் ஒரு மனுஷன் கிடையாதுங்க பொய் சொல்றதுக்கு. மனுஷன் தான் வாக்கு பண்ணுவான். நாளைக்கு போய் கேட்டா, இல்ல சார், தெரியாம ஏதோ ஒரு வேகத்துல நான் சொல்லிட்டேன் சார், என்னால பண்ண முடியாது சார் சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட வராங்க, வாக்கு பண்ணிட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லுவார் அவரு? சொல்லுங்க. அவர் வாக்கு பண்றாருன்னா அவருடைய கெப்பாசிட்டியை வச்சுதான் அவர் வாக்கே பண்றாரு. அவருடைய லெவலுக்கு தான் வாக்கே பண்றாரு அவர். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் எல்லாமே அவர் லெவலுக்கு இருக்கும், உங்க லெவலுக்கு இருக்காது. யோசேப்ப வந்து ராஜா வாக்குன்னு சொன்னது ஆண்டவருடைய லெவல் வாக்கு தத்தங்க, யோசேப்போட லெவல் வாக்கு தத்தம் கிடையாது. யோசேப்பு வீட்டுல செல்லமாங்க, அவ்வளவுதான். ஒரு வேலையும் செய்ய மாட்டான் யோசேப்பு. அப்பா மடியிலே தான் உட்காந்துருப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணாரு? உன்னதான் நான் ராஜா வாக்க போறேன்னு வாக்கு பண்றாரு. When God gives a promise, it is always up to his level, not your level. அதனால்தான் நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் நடக்கும், இல்ல 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 இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிடையாது. God, when God speaks,
ஹி ஒன்லி ஸ்பீக்ஸ் பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் எப்போ பேசினாலும் உங்களுக்கு புரியாததுக்கு மேல தான் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போய் படிச்சு பாருங்க பைபிள்ல. எவனுக்காவது வந்து அவன் லெவலுக்கு பேசி அவன் லெவலுக்கு ஏதாவது செஞ்சாரா? இல்ல. ஆடு மேய்க்கிறவனுக்கு தான் ராஜா ஆக்குன்றாரு. இதே சொல்ற சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன்றாரு. ஒண்ணுமே இல்லாம சும்மா கொஞ்சம் ஆடை தான் மேய்ச்சிட்டு இருந்தேன், என்னை கொண்டு போய் ராஜா ஆக்கிட்டேன்றாரு. ராவெல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் பேதுரு, ஒரு மீனும் அகப்படவில்லை. அந்த பேதுருவை ஆண்டவர் அழைத்து, இனி நீ மனிதர்களை பிடிப்பாய் அப்படின்னு ஒரு பெரிய அழைப்பை, ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. நவ் ஆன் யூ ஷல் கேட்ச் மென் லைக் ஃபிஷஸ், யூல் பி ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்குறாரு, பர்பஸை கொடுக்குறாரு. பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணா ஆயிரக்கணக்கில் ரசிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் புத்தகத்தை படிங்க, ஆயிரக்கணக்கில். ஃபர்ஸ்ட் 3000 பேர்ன்றாங்க, 5000 பேர்ன்றாங்க. பேதுரு பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய தரிசனம், இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அவர் உங்க லெவலுக்கு எல்லாம் பேச மாட்டாரு. சொல்லுங்க, ஆண்டவர் என் லெவலுக்கு எல்லாம் பேச மாட்டார், அவர் லெவலுக்கு தான் பேசுவார். He will only talk his level. Hallelujah. Glory to God. Amen. So முதல்ல என்ன பார்த்தோம்? ஸோ பிரச்சனை வருதுன்னா அதுக்கு சில நேரம் மற்றவங்களுடைய இதுவும் காரணமா இருக்குது. அடுத்தது பாருங்க, பிசாசு என்ன பண்றான்னா பிரச்சனைகளை கொண்டு வரான். பிசாசு கொண்டு வரான். ஒரு வசனம் படிப்போம், 2 கொரிந்தியர் 11:3 படிப்போம். எப்படி வருதுன்றதை மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்றி விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, ஏவாளை தந்திரத்தினால் என்ன பண்ணான், அவன் வஞ்சித்து போட்டான் சொல்லி, உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றுகிற உண்மையின் என்று விலகும்படி அவன் என்ன பண்ணுவான், கெடுத்து போடுவான் என்று பயப்படுகிறேன்றான். இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல படிப்போம். விஜய், இது ஆம்பிளிஃபைட்ல போடு இங்கிலீஷ்ல. நல்லா கவனிங்க. ஐ எம் ஃபியர்ஃபுல் லெஸ் தட் ஈவன் ஆஸ் a serpent beguiled Eve by his cunning, so your minds may be corrupted and seduced from wholehearted, sincere and pure devotion to Christ. நல்லா கவனிங்க, நான் தமிழ்ல அப்படியே சொல்றேன். இது என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன எழுதுறாருன்னா, தமிழ்ல போட்டுரு விஜய், தமிழ் இங்கிலீஷ்ல போட்டுரு. டிபிடிலையும் படிப்போம். But now I am afraid that just as Eve was deceived by the serpent's clever lies, your thoughts may be corrupted. நல்லா கவனிங்க, your thoughts may be corrupted and you may lose your single-hearted devotion and pure love for Christ. ஸோ இப்போ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட்டுரு விஜய். ஸோ என்ன சொல்றாரு பவுல் அப்படின்னா, பிசாசை வந்து எப்படி அவன் வஞ்சித்தானா, ஆண்டவர் மேல இருக்கிற அந்த ஃபோக்கஸ், அந்த முழு நோக்கம், அது வரைக்கும் அவங்களோட முழு நோக்கம், முழு சிந்தை, அவங்களுடைய டிவோஷன் ஃபுல்லா யார் மேல இருந்துச்சு? கர்த்தர் மேல மட்டும்தான் இருந்துச்சு, பிதா மேல மட்டும்தான் இருந்துச்சு, வேற எது மேலேயும் கிடையாது. தமிழ்ல போடு விஜய், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையும் போடு. மேலதான் இருந்துச்சு, யார் மேலேயும் இல்லை. பிசாசு என்ன பண்ணா, திசை திருப்புறான் வந்து. சர்ப்பம் என்ன திசை திருப்புது. எப்படி திசை திருப்புது? ஆண்டவர் சொன்னதை ட்விஸ்ட் பண்ணி சொல்றான். நிஜமா சொன்னாரா? அப்படியா? உங்ககிட்ட பேசலாம் பாத்தீங்களா வந்து, அப்படியா ஆண்டவர் வாக்கு பண்ணாரு? அப்படியா? பார்த்தா தெரியலையே. அப்படி சொன்னாரா உனக்கு ஆண்டவர்? உனக்கா உனக்கா செய்வேன்னு சொன்னாரு? நீ இங்கே தானடா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க. ஒன்று சொல்லுவாங்களே, குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க. நீ ஒன்னும் எங்கேயும் போற மாதிரி தெரியல, இதே குண்டு சட்டிக்குள்ள தான் குதிரை ஓட்டிட்டு இருக்க. அப்படியா? உன்னையா கொண்டு போனாரு? உன்னையா தேசங்களுக்கு கொண்டு போனாரு? அப்படியா? உன்னை பார்த்தா தேசங்களுக்கு எல்லாம் போக மாதிரி இல்லையா? அம்ஜி கரையிலே இருக்க, நீ கடை அமெரிக்கா போவ? என்னங்க இப்படிதான் பிசாசு பேசுவான். எனக்கு எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு சொல்றது? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்படிதான் பேசுவான். எதுக்கு? ஆண்டவர் மேல இருக்கிற, உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம், உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி, உங்களுக்கு ஆண்டவர் தான் எல்லாம் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து அப்படியே உங்களை திசை திருப்பணும். ஏவாளும் ஆதாம்க்கு ஏவாளுக்கு வேற என்னங்க அவன் வந்து டெம்டேஷன் கொடுக்க முடியும்? அங்க ஒண்ணுமே கிடையாது, டெம்ப் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அங்க என்ன வைன் ஷாப் இருந்துச்சா? அவனை குடிக்க வைக்க முடியுமா? இல்ல அங்க என்ன ஏதாவது தப்பான ஏதாவது விபச்சாரம் நடந்து கொண்டு இருந்துச்சா அவனை வந்து விபச்சார பாவத்துல விளை வைக்கிறதுக்கு? இல்ல எவனாவது கொலை செய்ய வைக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து விளைவுகள் தான். முதல்ல என்ன நடக்குது? ஏன் ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், ஏன் ஒருத்தன் குடிக்கிறான், ஏன் ஆண்டவர்கிட்ட இருந்து மனசை திருப்பிட்டானா ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள போய் விழுந்துருவான். புரியுதுங்களா? ஆண்டவர்கிட்ட இருந்து மனது திரும்பி இந்த பக்கம் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி காரியங்களை ஈடுபட ஆரம்பிச்சிருவான் மனுஷன். அதுதான் செய்யறான். அதுதான் வந்து எழுதியிருக்கு அழகா, கரப்ட் அண்ட் செட்யூஸ் ஹோல் ஹார்ட்டட் அண்ட் சின்சியர் அண்ட் பியூர் டிவோஷன். எப்படி? உங்க மைண்ட்ல, உங்க மனதுல தான் அதை பண்றான். வந்து பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியா? நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும், சபைக்கு போறதே நிறுத்தினவங்களாம் எனக்கு தெரியும்.
சபைக்கு போறதே ஸ்டாப் பண்ண கிறிஸ்தவர்கள்லாம் தெரியும். ஏன்னா அவங்க என்ன எதுனா இத்தனை வருஷம் போனேன் ஒண்ணுமே நடக்கல, நான் ஏன் போகணும் பிரதர்? எனக்கு தெரியும், பர்சனலாவே தெரியும். they don't go to any church. எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டிலே தான் இருப்பாங்க. போனா பிரதர் ஒண்ணுமே நடக்கல. பிசாஸ் அவங்க மனசை கெடுத்து போட்டிருக்கான். பாத்தியா, ஒண்ணுமே நடக்கல, உனக்குலாம் ஒண்ணும் நடக்காது, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வந்து வேஷம். பைபிள் படிக்க மாட்டாங்க, பைபிள் படிப்பேன், ஒண்ணுமே நடக்கல. அன்னைக்கெல்லாம் ஒரு 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 தம்பி சொல்றான், ஒரு பையன் சொல்றான், நான் சொல்றேன் அவன்கிட்ட பைபிள் படிடா அப்படின்ற அந்த பையன், அந்த தம்பி நான் சொல்றான், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சாங்களா, அவங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சா, நான் மட்டும் ஏன் படிக்கணும் அப்படின்னா. பாருங்க எப்படி பிசாசு வஞ்சித்து இருக்கான் பாருங்க. அந்த 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 பையனோட மனசை இப்படியே சொல்றான் அவன். இதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சா, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா. இப்படிதான் பிசாசு வந்து என்ன பண்ணுவான், ஒரு மனுஷனோட மனசை அப்படியே மாற்றி போடுவான். இவ்வளவு நம்பினீங்க, உனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. எத்தனை பேர் புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் ஏவாள்கிட்டையும் பண்ணா, இதுதான் இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஒரே தந்திரம் இதுதான். உங்க மனசை வந்து கிறிஸ்துவ மேல இருந்து எடுத்து உங்க சூழ்நிலை மேல, மற்றவர்களுடைய வார்த்தையின் மேல. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, பிரதர் அவர் பயங்கரமா ஜோம் பண்ணார் பிரதர், அவருக்கு நடக்கல, அதனால நான் ஜோம் பண்ணல பிரதர். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பயங்கரமா ஜோம் பண்ணார் பிரதர், பயங்கரமா பண்ணார், ஆனா அவருக்கு ஒண்ணுமே நடக்கல பிரதர், அதனால நானும் ஜோம் பண்ணல பிரதர். இது இப்படிதான் பண்ணுவான் பிசாஸ். எத்தனை பேர் புரியுதுங்க? how many of you able to understand? ஐ திங்க் ஐ எம் ஸ்பீக்கிங் ரியாலிட்டி, ப்ராக்டிக்கல் திங்ஸ். நடைமுறையில் இருக்கிறத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இடமே கொடுத்துறாதீங்க, இதுக்கு இடமே கொடுத்துறாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் கிவ். ரன் டு காட், ரன் டு காட். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், கத்தட்ட ஓடிருங்க, கத்தட்ட ஓடிருங்க. யார்கிட்டையும் ஓடாது, எந்த மனுஷன்ட்டையும் ஓடாதீங்க, கத்தட்ட ஓடிருங்க. ஏன் தாவீதை வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க? ஏன் தாவீது வந்து ஒன்றும் பெரிய உத்தம புத்திரம்லாம் கிடையாது தாவீது ஒன்றும். கரெக்டா? நீங்களே தாவீதோட நல்லவங்க தான் நீங்க எல்லாருமே. தாவீது அளவுக்குலாம் நீங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல எதுவும். நீங்களே நல்லவர் தான். ஆனா தாவீதை பத்தி தான் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன்றாரு. ஏன்னா தாவீது பிரச்சனை வந்தா கர்த்தட்ட தான் ஓடுவான், எந்த மனுஷன்கிட்டையும் ஓட மாட்டான். ஹalleluya. பிரச்சனை வந்தா போய் ஐயான்னு காலில் விழுந்துருவான் தப்பால்னு போயிட்டு. நீதாயா எனக்கு காப்பாத்தணும், நீரே என் தஞ்சை, நீரே என் கோட்டை, நீரே என்னுடைய பலத்த துருகம். ஹalleluya. யூ ஆர் மை ஸ்ட்ராங் ஹோல்ட், யூ ஆர் மை ரெஃப்யூஜ், யூ ஆர் மை ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு போய் காலில் விழுந்துருவான். அதனாலதான் ஆண்டவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா நீதான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றாரு. யூ ஆர் த மேன் ஆஃப்டர் மை ஹார்ட் அப்படின்றாரு. ஹalleluya. இதை பழகிருங்க உங்க வாழ்க்கையில, இதை பழகுங்க. எதனால நான் ஆண்டவர்கிட்ட போய் விழுந்துடணும், ஆண்டவர் நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், உங்களை தவிர எனக்கு யாரும் கிடையாதுப்பான்னு நீங்க பழகிட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, யுவர் லைஃப் வில் பிகம் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா மாறிடும் உங்க வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை தாங்க அழகான வாழ்க்கைய. லிவிங் பை ஃபெய்த் இஸ் த பெஸ்ட் லைஃப். ஐ எம் டெல்லிங். ட்ரஸ்டிங் காட் ஃபார் எவ்ரிதிங் இஸ் த பெஸ்ட் லைஃப். எல்லாற்றுக்கும் கர்த்தரை நம்பி வாழ்றது தாங்க பெஸ்ட். நம்ம நிறைய படிச்சிருக்கலாம், நல்ல வேலைகள்ல இருக்கலாம், நல்ல பிசினஸ் பண்ணலாம், நல்ல ஊழியம் பண்ணலாம், ஆனா அதை நம்பி வாழக்கூடாது. கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழணும். எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறாரு, கர்த்தரை நம்பி வாழ்கிறவன் தான் பாக்கியவான் எழுதுறாரு. பிளஸ்ட் இஸ் a man who trusts in the Lord. கர்த்தரை நம்பி வாழ்றவன் தான் பாக்கியவான். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. God is looking for such people. இப்படிப்பட்டவர்கள்லாம் தேடுறாரு அவர். ஆண்டவர் என்னையே நம்புவியா, என்ன மட்டும் நீ நம்புவியா, ஐ வாண்ட் யூன்றார். ஏன்னா அப்படி இருக்கிற நபர்களை வைத்து தான் ஆண்டவர் இந்த பூலோகத்துல தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். எவன் வந்து ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர், எனக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவர், நீங்க தான் வரானோ அவனை வச்சுதான் ஆண்டவர் வேலை செய்ய முடியும். ஏன்னா அவன் தான் சொல்றதை கேட்கறான். ஆண்டவர் சொல்ற இதை செய்யறான் போயிட்டு. ஹalleluya. glory to God. So பிசாசு தான் இப்படி என்ன பண்றான், வஞ்சித்து போடுறான். பிசாசு எப்படியே கொண்டு வரான். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி சில ஃபினான்ஷியல் லாசஸ்லாம் சில இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருடைய இதை கேட்காம சில காரியங்களை செய்யறதுனால சில ஃபினான்ஷியல் லாஸ்லாம் வருது. நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம். அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ப்ளீஸ் ப்ரே, ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க. ஒரு 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 காரியம் செய்யறதுக்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டுனா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு லோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து கேட்டார். ஷூரிட்டி கையெழுத்து போடுங்கன்றார். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நல்ல பழக்கம். அவங்களோட அம்மா அப்பாலாம் கூட எனக்கு தெரியும், நல்ல பழக்கம். ஸோ நானும் வந்து ஓகே பரவாயில்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதாயிட்டேன். கரெக்டாக அன்னைக்கு காலையில் பைபிளை திறக்கிறேன், ஆண்டவர் பேசுறாரு என்கிட்ட. நீதிமொழிகள்ல இருக்குல்ல, டு நாட் பி a surety ஃபார் your ஃப்ரெண்ட், அந்த வசனம் எங்க இருக்கு? விஜய் அதை போட்டது. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக சினைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்ததாயானால் போதும் பாருங்களா. இதுதான் இஃப் யூ ஹவ் பிகம் a security for your neighbor, if you have given a pledge for a stranger. இன்னொரு வசனம் இருக்கு எனக்கு, அதை பார்ப்போம். ஸோ எல்லாம் நான் ஓகேன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டேன். கரெக்டாக ஆண்டவர் பேசுறாரு போடாத அப்படின்றது. நான் உடனே ஃபுல் பண்ணிட்டேன். இதை படிங்க சிஸ்டர்.
இடிபி கீழே உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. பிள்ளையாய் உன் அடுத்திருப்பவரின் கடனுக்காக நீ பொறுப்பேற்றிருந்தால் அல்லது அந்நியர் ஒருவனுக்காக பிணையாய் நின்றால் போதும் போதும். பிணையாய் நின்றால் அடுத்த வருஷம் எப்படி வரும்னா உடனே உன்னை போய் விடுவித்துக் கொள் அப்படின்னு வரும். ஆமென். ஸோ நல்லா கவனிங்க. உடனே ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டேன், ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இல்லை சாரி இல்லடா முடியாது அப்படின்ட்டேன். ஏன்னா வேதம் இன்னொரு வசனமும் போட்டிருக்கு, மனுஷனுக்கு பயப்படுற பயம் ஒரு கண்ணியை போல இருக்குதான். த ஃபியர் ஆஃப் மேன் இஸ் அ ஸ்னார். ஸ்னார்னா என்னது? ட்ராப். ட்ராப் அது, மாட்டிக்கலாம். உடனே சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ கன்சல்ட் வித் காட், யூ ஹியர் ஃப்ரம் காட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ப்ளீஸ் கோன் ப்ரே. நல்லாட்டே அதான் சொல்லுவேன், ப்ளீஸ் ஜோம் பண்ணுங்க ப்ளீஸ். வியாதியில் இருக்கவங்களுக்கே நான் அதான் சொல்றது, வியாதி இருக்கிற மாதிரி தெரியுதா, எடுத்தோன்னே டாக்டர் போகாதீங்க. முதல்ல போய் கோ டு த வேர்ட் ஆஃப் காட், கோ டு த கிரியேட்டர், உங்களை உண்டாக்கினவர் இடத்துல போங்க முதல்ல. ஏன்னா உங்களை உண்டாக்கினவர் உங்க சரீரத்தின் எல்லா அவயங்களையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் இதை எப்படி சரிப்படுத்தணும்ட்டு. போங்க அவர்கிட்ட போங்க, ஆண்டவரே இப்படி இருக்காண்டவரே, என் பலவீனம் இப்படி இருக்காண்டவரே, என்னன்னு தெரியல, சடனா ஒரு மாதிரி வலிக்குது, இந்த சைடெல்லாம் வலிக்குது, இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னா ஆண்டவர் அழகா வழி நடத்துவார். காட் will lead you. நம்ம நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எடுத்தோடனே போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு முட்டி மோதி அலமோதி, ஏன்னா அங்க போனோன்னு என்ன சொல்லிடுவாங்க, உங்களை பார்த்தோன்னே அவ்வளவுதான் சார் உங்க முடிஞ்சு சார் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அதை பார்த்தோன்னா பயந்து இருக்கிற விசுவாசம் எல்லாம் போய், அதுதான் தான் சொல்றேன், கோ டு யுவர் கிரியேட்டர் ஃபர்ஸ்ட், கோ டு யுவர் ஹெவன்லி ஃபாதர் ஃபர்ஸ்ட். உங்களை உண்டாக்கின ஒரு இடத்துல போங்க, ஏன்னா ஹீ நோஸ் அபவுட் யூ. உங்க சரீரத்தை எப்படி சுகமாக்கணுன்றத அவருக்கு தெரியும். அதற்கான சுகத்திற்கான சகலத்தையும் அவர் சிலுவையில செய்து முடித்தார். So you go to him and receive from him. எத்தனை பேர் புரியுதுங்க? How many of you able to understand what I'm trying to say? You understand? நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தேவையில்லாத காரியத்திலிருந்து உங்களை காப்பாத்திட்டு இருக்கேன் பணம். அங்க இங்க அலைஞ்சு கிழிஞ்சு அடிபட்டு வராம உங்களை காப்பாத்திட்டு இருக்கேன். அடிபட்டு வந்தாலும் கத்தர் ஏத்துக்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம போய் அடி வாங்கணும்ன்றேன். எனக்கு புரியுதுங்களா இல்லையாங்க? அடிபட்டு வந்தாலும் கத்தர் நம்மளை கைவிட்டுலாம் போக மாட்டார். ஏன் நீ முதல்ல அங்கே போன, ஏன் நீ என்கிட்ட வரல, அவர் அப்பெல்லாம் கேட்க மாட்டார். ஏன் என்கிட்ட வர தெரியாது அவனுக்கு, பெரிய இவன் மாதிரி போனாங்க இப்போ மட்டும் வந்திருக்கு அப்பெல்லாம் சொல்ல மாட்டார் அவர். நான் எதுக்கு தேவையில்லாம் இப்படி சுற்றிக்கிட்டு வரணுன்றேன். எடுத்த உடனே அவர்கிட்ட போயிருங்கன்ற. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நம்மளுடைய இன்னொரு ரீசன் ஏன் இந்த மாதிரி மரண இருளின் பள்ளத்தாக்குகளான காரியங்கள் நடக்குதுன்னா, நம்மளுடைய சாய்ஸ் இது சொல்லி முடிச்சிருவோம். இது இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல முடிக்க போறோம். நம்மளுடைய சாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. 2 கொரிந்தியர் 6 போடுங்க. 2 கொரிந்தியர் 6 பவுல் பேசுறாரு கொரிந்து சபைக்கு பேச. ஏன்னா கொரிந்து சபை பாத்தீங்கன்னா நிறைய தப்பான முடிவுகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதனால பவுல் இது பேச. 2 கொரிந்தியர் 6 14வது வசனம் போடுங்க. 14th verse. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அடுத்த வசனம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவவிசுவாசுடனே விசுவாசிக்க பங்கேது? அடுத்த வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. சோ பவுல் என்ன சொல்றாருன்னா, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, அந்நிய நுகத்துல போய் அவிசுவாசிகளோட சேர்ந்து ஏன் நீ முடிவுகளை எடுக்கிற, ஏன் அவனை மாதிரி பண்றன்ற. அதுதான் அந்நிய நுகத்தோட இணையுது. டு நாட் பி அன்ஈக்குவலி யோக்ட் அப்படின்னா அவர்களை போல யோசிக்கிறது, அவர்களோட சேர்ந்து முடிவு எடுக்கிறது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியாதி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா, வியாதி வந்துன்னா நம்மளும் எப்படி யோசிக்கிறோம்? கர்த்தரை அறியாதவங்களை மாதிரி தான் யோசிக்கிறோம் உடனே, இல்ல? கரெக்டா இல்லையாங்க? கர்த்தரை தெரியாது, ரட்சிக்கப்படலை, இயேசுனா யாருன்னு தெரியல, இயேசோட ரத்தம் என்ன செய்திருக்குன்னு தெரியல, சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவருடைய தழும்புகளால என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அப்படிதான் நம்மளும் யோசிக்கிறோம். என்ன பண்றோம்? உடனே சரி போய் நம்ம அவரை பார்ப்போமா, இவரை பார்ப்போமா, இந்த டாக்டரை பார்ப்போமா, அந்த ஹாஸ்பிட்டல் போவோமா, அப்படி யோசிக்கிறோம். உட்கார்ந்து ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவைப்படுது ஆண்டவரே, ஐ நீட் யுவர் கவுன்சில். பரிசுத்த ஆவியானவரே நீங்க என்னை வழி நடத்துங்க. நான் என்னுடைய மாம்சத்துல எந்த தீர்மானத்தையும் நான் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு அந்நிய நுகத்திலையும் போய் நான் என்ன பண்ணக்கூடாது, என்னை இணைத்துக் கொள்ளக்கூடாது, அவிசுவாசியை போல யோசிக்க கூடாது. நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே, நீரே என்னுடைய தகப்பனா இருக்கிறீர், என்னை நடத்தும் சொன்னீங்கன்னா கரெக்டா ஆண்டவர் நடத்துவார் உங்களுக்கு.
எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? காட் will lead you. The word of God is very clear. தெளிவா போட்டிருக்கு வேதம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், அருமையா வழி நடத்துவார். ஆனா அதை நம்ம செய்யறது இல்ல. உடனே போயிட்டு ஐயோ ஆச்சா பூச்சான்னு கத்தி கூப்பாடு போட்டு பொறுமையா உட்காந்து யோசிங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? how many of you able to understand what I'm trying to say? அதுதான் வந்து எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி எப்படி ஓமை கொண்டு போறாரு பாருங்க. 14வது வசனத்தை போடுங்க. 14th verseல போறாரு. எப்படி போறாருன்னா, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பார் இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அதாவது உங்களை வந்து நீதின்றாரு. யூ ஆர் அ ரைச்சஸ் மேன். கரெக்டா? எத்தனை பேர் நீதிமான்? நீங்க எல்லாரும் நீதிமான் தான். நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம்? ஒளிக்கும் இருளுக்கும் என்ன ஐக்கியம்? நீங்க எல்லாம் ஒளி. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு சொல்றாருல்ல, யூ ஆர் த லைட். நீங்க தான் உலகத்தின் ஒளின்றார். அடுத்த வசனம் போடுங்க, 15. கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கும், கிறிஸ்துவனா என்னது? கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன? எப்படி இசைவது? பேலியால்னா அந்த காலத்துல ஒரு கடவுள் இருந்துச்சு. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. புரியுதுங்களா? how many of you able to understand? அப்படி யோசிக்காதன்றாரு. அவர் உங்க ஐடென்டிட்டியை பேச. நீங்க 14வது வசனம் போங்க திரும்பி. 14th verse. உங்க ஐடென்டிட்டி என்னது? உங்க அடையாளம் என்னது? நீதி. யூ ஆர் a righteous man. 14th verse. ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்க ஒரு நீதிமான். அதான் நீதிக்கும் அநீதிக்கும். நீங்க நீதிமான் சொல்லுங்க, நான் நீதிமான். அதுதான் உங்க அடையாளம். அடுத்தது என்னது? நீங்க வெளிச்சம், நீங்க ஒளியா இருக்கிறீங்க. உங்க ஐடென்டிட்டியை வச்சே பேசுறாரு. நீ யாரு அப்படின்றாரு. நீ எப்படி இங்க போய் சேரலாம்? அதான் சொல்றாரு. அடுத்தது 15வது வசனம். கிறிஸ்துவுக்கும் வெளியால். கிறிஸ்துவுக்குன்னா நீங்க கிறிஸ்துவே உங்களுக்குள்ள இருக்கிறாராம். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. he is living inside of you. ஆமென். ஹalleluya. அவிசுவாசியுடன் விசுவாசியுடன் அவிசுவாசிக்கு விசுவாசி. you are a believer. believing in what? believing in the finished work of Jesus. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து முடித்த காரியம், சிலுவையில முடித்த காரியத்தை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்க. அடுத்த வசனம் போடுங்க, 16வது வசனம். அது முடிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்ல, தேவனுடைய ஆலயமா நீங்க இருக்கிறீங்கன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேருக்குங்க புரியுது? இப்படி நீங்க இருக்கிறீங்க, நீங்க அவன் கூட போய் சேர்ந்து அவனை மாதிரி யோசிக்கிறேன்றாங்க. இதுதான் சொல்றாரு அவர். எத்தனை பேர் புரியுது? இப்படி நீங்க இருக்கிறீங்க, நீங்க அவன் கூட சேர்ந்து அவனை மாதிரி யோசிக்கிறீங்கன்றாங்க. புரியுதுங்களா இல்லையா? do you understand or not? புரியுதா? பிரச்சனை வந்து ஒரே மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அவிசுவாசி இருக்கிற பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கு. ஆனா தீர்வு உங்களுக்கு எங்க இருந்து வரப்போகுது? கர்த்தர்ட்ட இருந்து வரப்போகுது. அவிசுவாசிக்கு, கர்த்தரை அறியாதவனுக்கு யார் மேல தீர்வு கொடுக்கறதுக்கு? he is hopeless and he is lost. ஆனா நீங்க வந்து ஹோப்லெஸ்ஸா? நீங்க நம்பிக்கையற்றவர்களா? நீங்க தொலைந்து போனவர்களா? கிடையாது. நீங்க கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். உங்களுக்கு தீர்வை கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே இருக்கிறார். the holy spirit is in you to lead you in all truth. அதுதானே இயேசு சொல்றாரு, நான் போகிறது நல்லது, நான் போனவுடன் பரிசுத்த ஆவியானவர் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடப்பிப்பார். he will lead you in all truth. எல்லா சத்தியத்தையும் அவர் காண்பார். இதுல இருந்து எப்படி வெளியே வருது, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் மேற்கொள்வது, அந்த சத்தியத்துக்குள்ள யார் நடத்துவாரா? அவங்கள பரிசுத்த ஆவியானவரே நடத்துவாராம். அதனாலதான் வந்து இயேசு சொல்றாரு, இட் இஸ் குட் தட் ஐ லீவ் யூ. நான் போகிறது நல்லது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? how many of you are able to understand? சத்திய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். the spirit of truth is inside of you. spirit of truth சொல்லுங்க. spirit of truth இருக்கார். சத்திய ஆவி எல்லாமே அவர் தெரியுங்க. ஒண்ணுமே அவருக்கு தெரியாத காரியமா ஒண்ணுமே கிடையாது. he knows everything. நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, உங்க வாழ்க்கை என்ன ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார், உங்க பர்பஸ் என்ன, நீங்க எங்க போகணும், எங்க போய் சேரணும், இது எல்லாமே யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க சத்திய ஆவியானவருக்கு சகலமும் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் ஒண்ணே தான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறான்? 17வது வசனம் படிங்க சிஸ்டர். 17th verse படிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அடுத்தது அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 17வது வசனத்தை போடுங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்துனா இந்த உலகத்தை போல இருக்காதீர்கள். அங்கிருந்து பிரிந்துனா என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி யோசிக்காத, அவனை மாதிரி வந்து முடிவெடுக்காத, அதுல இருந்து பிரிந்து போத வெளியே வாண்டுறார். ஒரு பிரச்சனை வந்தனா அவனை மாதிரியே யோசிச்சுட்டு அவனை மாதிரியே கவலைப்பட்டுக்கிட்டு அவனை மாதிரியே அழுதுகிட்டு அவனை மாதிரியே புலம்பிக்கிட்டு இருக்காத, அவனை மாதிரியே முடிவுகளை எடுக்காத, அங்கிருந்து அப்படியே பிரிந்து வெளியே வா. ஆனபடியாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டுறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு இதை.
இதை மேற்கோள் காட்டுறாரு, சொல்றாரு கொரிந்து சபையில சொல்றாரு, எப்பா நீ அவன மாதிரி இருக்காதயா, நீ என்ன பண்ணு, பிரிந்து வா, கம் அவுட் ஆஃப் தட் ஆல் தோஸ் திங்ஸ். வந்து 18வது வசனம், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். அப்போதான் உனக்கு புரியுமா, நான் உனக்கு பிதாவா இருக்கிறேனே உனக்கு புரியுமா. இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருந்து மேற்கோள் காட்டிட்டு இருக்காரு, கோட் பண்ணிட்டு இருக்காரு. how many of you able to understand? நீங்க ஆண்டவர்கிட்ட போகாம உலகத்திட்டே போய் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க பிதாவா இருக்கிறான்னே உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதான் இன்னைக்கு பிரச்சனையே. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு பிரச்சனையா இருந்தா, பேரு விசுவாசி ஆனா பண்றது ஃபுல்லா அவிசுவாசமான வேலை. the name is believer but the works of an unbeliever. அங்க போய் 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 கேட்கறதுனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ அவனை மாதிரியே கவலைப்படுது. கொரோனா வரும்போது அதான் நினைச்சு எல்லாரும் பயப்படுறோம், நம்மளும் பயந்தானுங்க, சர்ச்சும் பயப்படுது. நான்லாம் யோசிக்கிறேன், ஏன் சர்ச்சை ஏன் பயப்படுது, சர்ச்சை ஏன் பயப்படுது. நான் 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 இப்படியே சொல்லுவேன், ஏன் நீங்களாம் ஏன் பயப்படுறீங்க, விசுவாசி பாஸ்டருங்க நீங்களாம் ஏன் பயப்படுறீங்க, நம்ம இயேசுவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க மாஸ்க் போடுங்க, அது போடுவாங்க. நான் கேட்பேன், எங்க மாஸ்க் போட்டால் கொரோனா வராதா, யாருங்க சொன்னா? அது அப்படியே மாஸ்க் என்ன உங்களுக்கு என்ன ஏர்டைட் கண்டெய்னர், அது இந்த கிச்சனில் டப்பா வச்சிருப்பாங்களே ஏர்டைட் கண்டெய்னர், அதுவா அது? மாஸ்க் போட்டு நீங்களா ஓட்ட தானே இருக்கீங்களா? நான் ஒரு மாஸ்க்கும் போட்டது கிடையாது, கொரோனால ஒரு மாஸ்க் கூட வாங்கினது கிடையாது காசு கொடுத்து. ஹேண்ட் சானிடைசர் தொட்டதே கிடையாது. நான் எங்க வீட்டில் ஒரு பாட்டில் கிடையாது ஹேண்ட் சானிடைசர். நமக்கு ஒரு பெரிய மாஸ்க் இருக்கு. என்ன மாஸ்க் தெரியுமா? இயேசுவின் ரத்தம் என்ற ஒரு மாஸ்க் நமக்கு இருக்கு. அது எல்லா வியாதியில இருந்தும் நம்மள காப்பாற்றும், அது எல்லா வியாதியில இருந்தும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த மாஸ்க் ஆண்டவர் போட்டு விட்டாருங்க உங்களுக்கு. கொரோனா என்ன, போரானா கரானா பூரானா கீரானா என்ன, எல்லா வியாதியும் வராது உங்க வீட்டுக்குள்ள. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இந்த மாஸ்க் என்ன பண்ணுவாங்கள, இந்த ஹேண்ட் சானிடைசர் பெரிய இதுவாது, அது வேற ஒரு பெரியது. அதை போட்டா சில நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் எங்கேயாவது, அங்க போனா போடுன்னு அதை போட்டா அதை கழுவுறதுக்கு இன்னொன்னு போட்டு கழுவணும். ஏன்னா அதை போட்டுட்டு ஒன்றும் சாப்பிட முடியாது, அது நாரி தொலையும் அந்த ஹேண்ட் சானிடைசர். அது இப்போ பாத்துருக்கீங்களா? அதை போட்டுட்டு ஒன்றுத்தையும் சாப்பிட முடியாது எடுத்து. அப்புறம் அதை கழுவணும் உட்காந்து, அதுக்கு இன்னொன்று கழுவணும் உட்காந்து போட்டு. அது வாங்க உங்களை காப்பாற்ற போகுது. இயேசுவின் ரத்தத்தோட ஒரு பெரிய சானிடைசர் உங்களுக்கு தேவை என்னங்க? இயேசுவின் ரத்தம் எல்லா கிருமியும் நாசம் பண்ணிடும். ஒரு ஒரு வியாதியும் கிட்ட வர முடியாது. இதுதான் சொல்றாரு. அப்பொழுது இதுதான், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நான் நீங்கள் எனக்கு குமாரர்கள். ஸோ அதான் சொல்றேன். இதை விட்டு பிரிந்து வான்னு சொல்லிட்டு அடுத்த 7:1 படிங்க. 2 கொரிந்தியர் 7:1 அடுத்த வருஷம் தான் 7:1 படிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகும்படியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்காங்க. எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்? உலகத்தையே சுதந்திரிக்கிற வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உண்டு. இதுதான் சொல்றாரு. இப்படிப்பட்ட மேன்மையான வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உண்டா இருக்குது. ஆகையால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லாம் அழுக்கியும் நீக்கி, மாம்சத்திலே ஆவின்னு அழுக்கணும்னா நம்ம ஆளுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உடனே சட்டையெல்லாம் கழட்டிட்டானுங்க. எல்லாம் கருப்பு சட்டையெல்லாம் தூக்கி வெள்ளை சட்டையை மாட்டு. அது கிடையாது. இது சட்டையில ஒன்னங்க இருக்குதுங்க. சட்டையில வேணா வெள்ளை சட்டை போட்டுக்கோங்க, வேணா கருப்பு சட்டை போட்டுக்கோங்க. நீங்க வெள்ளை சட்டை போட்டுன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு எடுக்கும்போது அந்த சட்டை மாட்டிச்சு எடுத்து போட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். போன வார மீட்டிங்லாம் கருப்பு சட்டை தான், போய் பாருங்க. சட்டையில ஒன்றும் கிடையாது. சரிங்க, புரியுதுங்களா? உடனே அதுக்கு போயிட்டாங்க எல்லாரும். சட்டையை ஊக்கு, எல்லாம் ஷேவை பண்ணு, வேணா ஷேவ் பண்ணிக்கோங்க, வேணா தாடி வச்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம். இயேசுவே நல்லா தாடியும் லாங் ஹேர் வச்சுட்டு ஸ்டைலாக தான் இருந்தார் இயேசுவே. வேணா வச்சுக்கோங்க நீங்களும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தாடி பிடிக்காது, நான் ஷேவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் நான் கன்றாவியா இருப்பேன் லாங் ஹேர்லாம் வச்சா. இயேசு அழகா இருந்தார், நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அப்படியே செட் ஆயிடுச்சு அவருக்கு. எனக்கெல்லாம் கன்றாவியா இருக்கும், அதனால தான் ஷேவ் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் கிடையாது. தாடி வேணா வச்சுக்கோங்க, வேணா எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை பத்தி பேசல. உங்களோட ஆவியிலும் மாம்சத்திலும் உள்ள அசுத்தம் நீங்கன்னா உங்களோட சிந்தையில இருக்கிற அசுத்தெல்லாம் நீங்கி போகணும் முதல்ல. அதான் பரிசுத்தமாகுங்கள் போட்டிருக்கு. பரிசுத்தனா சிந்தையில பரிசுத்தம் உண்டாகும். தேவனை போல உங்க சிந்தை மாற வேண்டும். புரியுது? தேவனை போல உங்க சிந்தை மாறணும். அப்போ தேவ வார்த்தை உங்களுக்குள்ள போனாதான் அந்த பரிசுத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் சொல்றார். சோ உங்களுடைய முடிவு ரொம்ப முக்கியம். இன்னொரு ஒரே வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். வில் finish it. எப்படியாவது நானும் 1 ஹவர்ல முடிக்கணும்னு பார்க்குறேன், முடியல. அவ்வளவு மேட்டர் இருக்கு சொல்றதுக்கு. நீதிமொழிகள் சாரி சங்கீதம் 107 படிங்க சிஸ்டர். சங்கீதம் 107 10-11 படிங்க சிஸ்டர். சங்கீதம் 107
தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி ம் உன்னதமான ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் ம் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ம் பாருங்க, ஏன் கட்டுண்டு கிடந்தார்கள்னா தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவர்கள். 9வது வசனம் போடுங்க. 9th verse. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி உன்னதமான ஆலோசனை. அதான் அதான். ஸோ தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினா யூ டு நாட் கிவ் யூ டு நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆர் யூ டு நாட் அக்செப்ட் காட்ஸ் வேர்ட். அதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அசட்டை பண்ணி அதுக்கு விரோதமா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அந்த 11 போடுங்க. அந்த காலத்துல போய் விழுந்துட்டாங்களாம். அந்த காலத்துல போய் விழுந்து என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? அந்த காலத்தில் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்தார். ஸோ இது இதை என்ன எழுதுறாருன்னா சங்கீதக்காரன், தவறான முடிவுகள் எடுக்கும்போது நடக்கிற காரியங்கள், தவறான முடிவுகள் தேவனோட வார்த்தையை கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணி அதுவும் பண்ணி எங்கேயா போய் மாட்டிக்கிட்டு இருக்குது, அதை பத்தி எழுதுறாரு. ஆனாலும் படிங்க, அப்படி போய் மாட்டினாலும் நல்லா கவனிங்க. 13வது வசனம் படிங்க. அதே அதிகாரத்துல 13 படிங்க. அப்படியே இருந்தாலும் அந்த மாதிரி போய் நீங்க மாட்டிக்கிட்டாலும் 13 படிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்தார். இதுதாங்க நம்ம ஆண்டவர். இப்போ புரியுதுங்களா? இவரை போல நல்லவர் யாரும் இல்லை. இவன் தான் எல்லா தப்பான முடிவு எடுக்கிறான். இவன் தான் எல்லாம் அவரோட வார்த்தையை அசட்டை பண்றான். அவர் வார்த்தையை கனம் பண்ண மாட்டேங்கிறான். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம அவனா இஷ்டத்துக்கு பண்ணி போய் மாட்டிக்கிட்டான். ஒரு பிரச்சனை இல்லை. ஆனாலும் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் தான் சொல்றேன், என்ன பெரிய நீங்க தப்பான முடிவுகள் உங்க வாழ்க்கையில எடுத்திருந்தாலும் சரி, காரியங்களை நீங்க சொதப்பி இருந்தாலும் சரி, சரியா செய்யலனாலும் சரி, இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பார். உங்களுடைய இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் அவர் காட். இதுதான் நம்முடைய தேவன். என்றென்றைக்கும் நம்மோட சதாகாலமும் இருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். எப்போ அவரை நோக்கி கூப்பிட்டாலும் உங்களுக்கு பதில் கொடுப்பார். In whatever circumstance, in whatever situation you call unto him, he will definitely answer you. நிச்சயமாக பதில் கொடுப்பார். என்னைக்குமே நீங்க நினைச்சிடாதீங்க, நான் நிறைய தப்பான காரியங்களை பண்ணிட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் இல்ல. நீங்க தப்பான காரியம் பண்ணியிருந்தாலும் கர்த்தருடைய அன்பை அது தடுக்கவே முடியாது. No matter how many wrong decisions you took in your life, no matter how many times you messed up in your life, எவ்வளவு தப்பான முடிவுகள் சொதப்பி இருந்து எல்லாம் ஒரு மாதிரி ஆயிருந்தாலும் கர்த்தருடைய அன்பை தடுப்பதற்கு அதற்கு வல்லமை கிடையாது. நத்திங் ஹேஸ் த பவர் டு ஸ்டாப் த லவ் ஆஃப் காட். அது எல்லாமே ஆண்டவரோட அன்புக்கு கீழே தாங்க. அது ஆண்டவரோட அன்பு தான் பிரதானமாக இருக்குது. அன்பே பிரதானம். His love is above everything. Love is above everything. நீங்க இன்னைக்கு கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்போம். ஆண்டவர் வழி நடத்துவார். நீங்க கர்த்தருக்காக உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு, காணிக்கைகளை விதைப்பதற்கு இந்த வழிகள் மூலமாக நீங்க கொடுக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனத்தில் உங்களுடைய எல்லா விளைச்சலினாலும் முதற் பலனினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்களுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், பூரணமாக இருக்கும். உங்களுடைய ஆலையில புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். ஸோ உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில். உங்களுடைய பண்டசாலைகள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கும், பூரணமாக இருக்கும். உங்களுடைய ஆலையில புதிய திராட்சரசம், உங்களுடைய வீட்டில் அருமையான காரியங்கள் நிரம்பி இருக்கும். ஆமென் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கர்த்தருடைய ஊழியத்தில் கொடுக்கும்பொழுது கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்க. when you give to the work of the Lord, you honor the Lord. ஸோ கர்த்தருடைய ஊழியத்தில் கொடுக்கும் பொழுது நீங்க கர்த்தரிடத்துல கொடுக்குறீங்க, கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் உங்களுடைய நீதியின் விளைச்சலை பெருக செய்வார். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் பரவதற்கு அது உபயோகப்படுகிறது. ஸோ யூ ஆர் பார்டேக்கிங் இன் த ஸ்ப்ரெடிங் ஆஃப் த காஸ்பல். ஆமென். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நீங்களும் இந்த ஊழியத்தில் ஒரு பங்குதாரராக இருக்கிறீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பங்கு இருக்குது உங்களுக்கும். வார்த்தை பரவதற்கான பங்கு இருக்குது, அநேக சுகமாக்குறதுக்கான பங்கு உங்ககிட்ட இருக்குது. யூஆர் ஆல்சோ வெரி இன்டெகிரல் பார்ட். ஸோ கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில். ஸோ நீங்கள் யூபிஐ மூலமாக கொடுக்க வேண்டும் என்றால் ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூபிஐ மூலமாக கொடுக்கலாம். ஸோ கூகுள் பே, பேடிஎம், யூபிஐ, ஃபோன்பே, யூபிஐ, இந்த மாதிரி மற்ற யூபிஐ மூலமாக கொடுப்பதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264 அதை பயன்படுத்தி கொடுக்கலாம். யூபிஐ ஐடி JJ Kiran Paul @OKICICI, அதுதான் யூபிஐ ஐடி. டைரக்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கலாம். நேம் Kiran Paul JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென்.
ஸோ டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அக்கௌண்ட்டில் கொடுக்கலாம். வேறு நாடுகள்லேருந்து வேறு நாட்டு அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களும் டேரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அனுப்பின பிறகு நீங்கள் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க, நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ தட் ஐ வில் நோ நீங்கள் அனுப்புனீங்க என்று எனக்கு தெரியப்படுத்துனீங்க என்றால் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்பப்படும். ஆமேன். ஸோ கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.